இறைவனுடைய கருணையினாலே கந்தர் அலங்காரம் என்று சொல்லக்கூடிய தலைப்பில் இன்றைய தினத்தில் அடியேனுடைய நாள் 4வது நாள். 3 நாள் நிறைவடைந்திருக்கிறது. 4வது நாள் இன்றைய தினத்தில் மார்கழி மாதம் அமாவாசை திதி என்று சொல்லக்கூடியது. இன்றைய தினத்தில் அனும ஜெயந்தி என்று சொல்லுவார்கள். மார்கழி மாதம் அனும ஜெயந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. மார்கழி மாதத்தில் அமாவாசை திதியில் ஆஞ்சநேய சுவாமிகள் வாயு புத்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய வாயு தேவனுக்கும் அஞ்சனை அப்படின்னு சொல்லக்கூடியவருக்கும் அவதாரம் செய்த ஒரு நாளாக இன்றைய தினம் கருதப்படுகிறது. அந்த ஆஞ்சநேய சுவாமிகள் என்று சொல்லக்கூடியவர் யாருடைய அம்சமாக அவதாரம்? ஒரு 10 நிமிஷம் அனும ஜெயந்தியை பற்றி சிந்தித்து விட்டு கந்தர் அலங்காரத்துக்கு போகும். ஏன்னு கேட்டால், அந்த ஆஞ்சநேய சுவாமிகளுடைய அம்சம் யாருடையதுன்னா சிவபெருமானுடைய அம்சமாகத்தான் ஆஞ்சநேய சுவாமிகளுடைய அவதாரம். அதனால் சிவபெருமான் ஒரு வேளை நினச்சிப்பார், இன்றைக்கி அனும ஜெயந்தியாச்சே, கொஞ்சம் என்னை பற்றி சொல்லியிருக்கலாமே அப்படின்னு அவர் கேட்டுக்கிட்டதுக்காக நானும் சொல்லிடுறேன். ஏன்னா அவர் நினைப்பார் இல்லையா, என் சரித்திர கதையை கொஞ்சம் சொல்லலாமே அப்படின்னு. அதனாலே அனும ஜெயந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அனும ஜெயந்தி இன்றைய தினத்தில் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற நங்கை கண்ட அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்து அவன் எம்மை அழித்து காப்பான் அனுமானே. ஆஞ்சநேய சுவாமிகள் கிட்ட போனால் இந்த பாட்டு படிக்கணும். பஞ்சபூதத்தினுடைய வடிவமாக ஆஞ்சநேய சுவாமிகளுடைய அவதாரம் என்பதை கம்பர் நமக்கு அருளி கொடுத்திருக்கிறார். சரி, ஆஞ்சநேயருக்கு என்ன சிறப்பு? சுந்தரகாண்டம் அப்படின்ற சுந்தரகாண்டத்தில் சீதையும் ராமரும் பிரிந்த பொழுது ராமரையும் சீதையும் சேர்த்து வைத்த ஒரு பெருமானாக அந்த அழகான காண்டத்திற்கு சுந்தரகாண்டம் அப்படின்னு பெயர். எல்லாரும் காது கொடுத்து ஒரு 5 நிமிஷத்தில் உங்களுக்கு சுந்தரகாண்டம் சொல்ல போகிறேன். அதாவது கதையாக இல்லை, ஒரு எழுத்தினுடைய வடிவத்தில் உங்களுக்கு அந்த சுந்தரகாண்டம் இருக்குது. எல்லாருமே போய் நெட்டில் போயிட்டு 5 நிமிடம் சுந்தரகாண்டம்னு படிச்சிங்கனாவே, டைப்பிங் போட்டிங்கனாவே உங்களுக்கு வந்துடும். பெருசாக சுந்தரகாண்டத்தை படிக்க முடியாதவர்களுக்கு ஷார்ட்டாக சுருக்கி கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக சொல்கிறோன்னா, குழந்தை இல்லையா சுந்தரகாண்டம் படிக்கலாம், கல்யாணம் ஆகலையா சுந்தரகாண்டம் படிக்கலாம், வேலை இல்லையா சுந்தரகாண்டம் படிக்கலாம். அதே மாதிரி வாழ்க்கையில் துன்பத்தினுடைய கடைசி எல்லைக்கு போயிட்டீங்களா, அந்த எல்லையிலிருந்து மீண்டும் திரும்பி உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பதற்கு அடிப்படையாக ஒரு 5 நிமிஷம் நீங்கள் தினமும் இதை பாராயணம் பண்ணிங்கன்னாவே உங்கள் எல்லாருக்கும் இந்த சுந்தரகாண்டத்தினுடைய சிறப்பு திருவருள் எளிமையாக கிடைக்கும். அப்பேற்பட்ட ஒரு சிறப்பு உங்களுக்கு சுந்தரகாண்டத்தை ஒரு 5 நிமிடத்தில் கொடுக்குறேன். அந்த 5 நிமிடம் சுந்தரகாண்டம் என்று பெயர் சொல்லுவார். இதை சுகம் தரும் சொர்க்கம் என்று மனதில் கொள்ளுவார். கண்டேன் சீதையை என்று காகுஸ்தனிடம் சொன்ன கருணை மிகு ஸ்ரீ ராம பக்த ஆஞ்சநேயரின் பெருமை இது. அஞ்சனை தனையன் அலைகடல் தாண்டவே ஆயத்தமாகி நின்றார். அப்படி நின்ற பொழுது ராமாயணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராமநாமத்தை சொல்லிக்கொண்டு அதாவது ராட்சசர்கள் மனை நோக்கி ராஜ கம்பீரத்தோடு ராமதூதர் செல்கிறார். அங்கதனும் ஜாம்பவானும் அனைத்து வாரணரங்களும் அன்புடன் விடை கொடுத்து வழி அனுப்பி வானவர்கள் தானவர்கள் இந்திராதி தேவர்கள் வழியெல்லாம் நின்று பூமாலை பொழிந்து மைனாக பருவதம் மாருதியை உபசரிக்க மகிழ்வுடன் மாருதியும் மைனாகத்தை திருப்தி செய்து சுரசியை வெற்றி கண்டு சிம்ஹியை வதம் செய்து சாகசமாய் சமுத்திரத்தை தாண்டி இலங்கை சென்றார். இடுக்காக பேசிய இலங்கை தேவதையை இடைக்கையால் தண்டித்துவிட்டு இதயத்தை கலக்கினார்.
அழகான இலங்கையில் அன்னை ஜானகியை அங்கும் எங்கும் தேடி அசோக வனத்தில் கண்டார். சிம்சுபா மரத்தடியில் ஸ்ரீ ராமனை தியானம் செய்த சீதா பிராட்டியை கண்டு சித்தம் கலங்கினார். ராவணன் வெகுண்டு அந்த ராட்சசர்களை அரண்ட வைத்து வைதேகி கலங்கிட வந்தான் துயர் துடைக்க ராமதூதர். கனை ஆழியை கொடுத்து ஜெயராமர் சரிதம் சொல்லி சூடாமணியை பெற்றுக்கொண்ட சுந்தர ஆஞ்சநேயர் அன்னையின் கண்ணீரை கண்டு அரக்கர் மேல் கோபம் கொண்டு அசோக வனம் அழித்து அனைவரையும் ஒழித்தார். அப்படி அனைவரையும் ஒழித்துவிட்டு பிரம்மாஸ்திரத்தினால் பிணைக்கப்பட்ட ஆஞ்சநேய சுவாமிகள் பட்டாபி ராமன் தன் பெருமையை எடுத்துரைக்க வெகுண்ட இலங்கை வேந்தன் வையுங்கள் தீ வாளுக்கு என்றார். வைத்த நெருப்பினால் வேந்தே இலங்கை நகர், வெந்ததே இலங்கை நகர். அரக்கனின் அகந்தையை அழித்திட்ட அனுமனும் அன்னை ஜானகியிடம் அனுமதி பெற்று கொண்டார். ஆகாய மார்க்கத்தில் ஆஞ்சநேய சுவாமிகள் தாவி வந்தார். அன்னையை கண்டுவிட்ட ஆனந்தத்தில் மெய் மறந்தார். ஆறாத சோகத்தில் இருந்த ராமரிடம் ஆஞ்சநேயர் கைகூப்பி வணங்கி கண்டேன் சீதையை என்றார். நடந்த கதையெல்லாம் சொல்லாம பார்த்த உடனே என்ன சொல்லுவாரோன்னு ராமபெருமான் தவித்திருந்த பொழுது அவருடைய ஆதங்கத்தை ஒரு செகண்ட்ல 3 வார்த்தையில சொல்லிட்டார். கண்டேன் சீதையை என்றார். வைதேகி வாய்மொழியை அடையாளமாக கூறி சொல்லி செல்வ சுந்தர ஆஞ்சநேயர் சூடாமணியை அழித்தார். மனம் மகிழ மாருதியை மார்போடு அணைத்து ராமர் மைதிலியை சிறை மீட்ட மறுகணமே ஆயத்தமானார். ஆழ்கடலில் அற்புதமாய் அணை கட்டி படைகள் சூழ அனுமனும் இலக்குவனும் உடன் வர புறப்பட்டார். அழித்திட்டார் ராவணனை ஒழித்திட்டார். அதர்மத்தை அன்று அழித்துவிட்டு சீதையை சிறை மீட்டு அடைந்திட்டார். அயோத்தி சென்று ராம அகிலம் புகழ ஆட்சி செய்தார். அவனை சரண் அடைந்தோர்க்கு அவன் அருள் என்றென்றும் உண்டு. எங்கும் ரகுநாத சங்கீர்த்தனம் அங்கங்கு சிரம் மேல் கரம் குவித்து மனம் உருகி நீர் சொரிந்து ஆனந்தத்தில் மூழ்கி மூழ்கி கேட்கும் பரிபூரண பக்தனே ஸ்ரீ ஆஞ்சநேயனே உன்னை பணிகின்றோம். பரிபூரண பக்தனே ஸ்ரீ ஆஞ்சநேயனே உன்னை பணிகின்றோம். பரிபூரண பக்தனே ஸ்ரீ ஆஞ்சநேயனே உன்னை பணிகின்றோம். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜன்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமா என்னும் 2 எழுத்தினால். 2 எழுத்து. வந்தாராம், இருந்தாராம், உட்காராம், சாப்பிட்டாராம், பேசினாராம், தூங்கினாராம், போனாராம், வந்தாராம், கொடுத்தாராம். எல்லாத்துலேயும் சொல்வீங்களா? அப்படி பேசுவீங்களா? சொல்லுவீங்களா இல்லை அப்படி பேசுவீங்களான்னு கேட்குறேன். சொல்வீங்களா? வாயன் இருப்பியா போடுவியா? இப்பெல்லாம் பன்மையில் பேசுவது இல்லை, எல்லாம் ஒருமையில் ஆயிடுச்சு. அதை விட இன்னொன்று என்னது, விலங்கணத்தில் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. அது இது எது இப்போ அப்படி தானே பேசுகிறோம். யாரும் எதில் பேசுறதில்ல, உயர்திணையில் பேசுறதில்ல. அக்ரிணை அப்படின்னு சொல்லக்கூடிய 5 அறிவு இருக்கக்கூடிய விலங்குகளில் தான் பேசுகிறோம். அப்படிப்பட்ட ஆஞ்சநேய சுவாமிகள் இன்றைய அவதாரம். பாழிய பனைத்தோல் வீர துணையிலேன் பரிவு தீர்த்த வாழிய வள்ளரே யான் மதிவிலா மனத்தேன் எண்ணினேன் ஊழியோர் பகலாய் ஓதும் ஆண்டெலாம் உலகம் ஏழும் ஏழும் வீ உற்ற ஞான்றும் இன்றென இருத்தி என்றால். சீதை கொடுத்த வரம் யாருக்கு? ஆஞ்சநேய சுவாமிகளுக்கு. நான் துணை இல்லாமல் இருந்தேன், 10 மாசமாக உண்ணவில்லை, உறங்கவில்லை. எனக்கு உயிரை கொடுத்தது போல இந்த கணையாழியை கொண்டு வந்து கொடுத்தாய். உனக்கு என்ன வேண்டும்? நான் அம்மா, எனக்கு தான் ராமரே இருக்காரு பக்கத்தில், அம்மா நீங்கள் இருக்கும் பொழுது எனக்கு என்ன வேண்டும்? என் துயரை தீர்த்ததுனால உனக்கு என்ன கொடுக்கணும்னு தோணுதுன்னா, நீ என்றும் சிரஞ்சீவியா இரு, என்னைக்கும் இன்று போல் 16 இருன்னார். அந்த பாடல் தான் கம்பர் கொடுத்த வாக்கு.
பாழிய பனைத்தோல் வீர துணையிலேன் பரிவு தீர்த்த வாழிய வள்ளலே யான் மதிவிலா மனத்தே எண்ணினன் ஊழியோர் பகலாய் ஓதும் ஆண்டெலாம் உலகம் ஏழும் ஏழும் வீவுற்ற ஞான்றும் இன்று என இருத்தி என்றால். அருமையான பாட்டு. இதுதான் ஆஞ்சநேய சுவாமிகளுக்கு கொடுத்த வரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. என்றும் 16ஆக இருப்பதற்கு கொடுத்த வரம். இன்னைக்கு இந்த சுந்தரகாண்டத்தை இந்த திருக்காரணீஸ்வரர் ஆலயத்திலிருந்து எவரெல்லாம் கேட்டீங்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் அந்த ராம பக்தர் ராம தூதராக இருக்கக்கூடிய ஆஞ்சநேய சுவாமிகளுடைய திருவருள் கண்டிப்பாக கிடைப்பது திண்ணம். ஏன்னா ஒரு 5 நிமிஷத்தில் சுந்தரகாண்டத்தை நம்மால் படிக்க முடியாது. அதை ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. அது இன்றைய தினத்தில் அனும ஜெயந்தி. சிவபெருமானுடைய மறு அம்சமாக திகழக்கூடியவர், என்றும் சிரஞ்சீவி. அது மட்டும் இல்லை, எல்லா கடவுளையும் நாம வணங்குகின்றோம். நம்மையும் ஒரு கடவுள் வணங்குகிறார்னா அது ஆஞ்சநேய சுவாமிகள். கையில் சஞ்சீவி மலையை தூக்கிட்டு ஒரு சில இடத்துல இருப்பார். ஆனால் பெரும்பாலும் ஆஞ்சநேயருடைய சிலை எப்படி இருக்கும்? இருகரம் கூப்பி இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னா, யாராவது வரக்கூடிய அடியார்கள் என்னுடைய ஆண்டவனாக இருக்கக்கூடிய ராமபெருமானுடைய நாமத்தை எவரெல்லாம் சொல்லுகிறாரோ அவரை நான் வணங்குகின்றேன் என்பது பொருள். அதனால தான் இப்படி இருக்கரம் கூப்பி இருப்பார். ஏன்னா என் கடவுளினுடைய நாமத்தை, அதுக்கு ஒரு சின்ன ஷார்ட் கதை சொல்கிறேன் பாருங்க. சனி பகவான் எல்லாரையும் பிடிச்சிட்டார். பிள்ளையார்கிட்ட டைம் கேட்டார். பிள்ளையார் சொன்னார், நான் நேரம் ஒதுக்கி தரேன், முதல்ல நீ ஆஞ்சநேயனை பிடிச்சிட்டு வா. அதுக்கு வந்த கதை தான் அந்த பிள்ளையார் பிடிக்க குரங்கா முடிஞ்சது. படமுடிய அதுக்கு வந்தது தான். ஆனால் நம்ம வேற மாதிரி ஏதோ யோசித்து வச்சுக்கிறோம். பிள்ளையார்கிட்ட சொன்ன உடனே பிள்ளையார் சொன்னார், நான் கொஞ்சம் இன்னைக்கு பிஸியாக இருக்கேன், ரொம்ப வேலை இன்னைக்கு, அதனால் எதிர்த்தாப்பில் சும்மாவே ஒருத்தர் உட்காந்துருக்கார், அவரை பிடிச்சிட்டு வா, நான் நேரம் தரேன்னார். நேராக எங்கேருந்து போனார். ஆஞ்சநேயா உன்னை பிடிக்கலான் இருக்கேன்னார். ஓ யார் நீ? சனீஸ்வரன். ஓ சரி அப்படியா, சரி என்னை பிடிக்கிறது இருக்கட்டும், இந்த உலகத்தை ஒரு முறை நான் பார்க்கணும், அக்ரிமெண்ட்டுக்கு ஒத்து வந்தால் என்ன நீ பிடிச்சிக்கலாம். என்ன அக்ரிமெண்ட்? ஏற்கனவே ஒருத்தர் போட்ட அக்ரிமெண்ட். முதல்ல இந்த பாண்டு பத்திரம்னு சொல்வீங்க தெரியுமா, ரப்பர் ஸ்டாம்ப், முத்திரைத்தாள். அந்த முத்திரைத்தாள் கொடுத்தவர் பிள்ளையார், சைன் பண்ணி கொடுத்தவர் அவர் தான். என்ன சைன்? முதுகில் சைன் பண்ணி கொடுத்தார். இன்று போய் நாளை வான்னார். இன்னைக்கு வரைக்கும் அதுதான் ஓடின்னு இருக்கு. நாமெல்லாம் போனால் முகத்தை காட்டக்கூடிய பிள்ளையார், சனீஸ்வரர் போனால் முதுகை காட்டிகிட்டு இருக்கார். இன்று போய் நாளை வா, நாளை வான்னு மட்டும் எழுதினார். அது இன்று போய் நாளை வான்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அது மாதிரி என்னை ஏற்கனவே போட்ட ஒரு அக்ரிமெண்ட்டு ஃபெயிலியரில் இருக்குது, ரெண்டாவதாக ஒரு அக்ரிமெண்ட்டான்னார். இல்லை அக்ரிமெண்ட்டுக்கு ஒத்து வந்தால் நீ என்னை பிடிக்கலான்னார். சரி சொல்லுங்கன்னார். ஒன்றும் இல்லை, ராமாயண காலத்தில் நான் இந்த உலகத்தை சுற்றி பார்த்தேன், அதுக்கப்புறம் ஒரு இடத்துல நின்றுட்டேன். எங்கே நின்னார்னு யாருக்காவது தெரியுமா? கதலி வனம். என்ன வனம் அப்படின்னா என்னன்னு யாருக்காவது தெரியுமா? கதலி வனம் தெரியாதா? சொற்பொழிவெல்லாம் கேட்குறீங்க தானே? கற்பூர புத்தி, கரி புத்தி, கதலி தண்டு புத்தி, 3 புத்தி இது மனுஷங்கிட்ட. அப்படி பற்ற வச்சா பற்றிக்கிறது கற்பூர புத்தி. கறி கொஞ்சம் நெருப்பை போட்டு ஃபூ ஃபூ ஃபூன்னு ஊதுனா பிடிக்கிறது, அது கொஞ்சம் எடுத்து சொல்லணும். 3ஆவதாக பெட்ரோல் ஊற்றி கொளுத்தினாலும் ஆமாம் மாற்றவே முடியாது. அதான் கதலி தண்டு, வாழைத்தண்டுன்னு அர்த்தம். வாழை மரத்திற்கு என்ன பேர்? வாழை தோப்புக்கு பேர் கதலி வனம்னு பேர். அது குழு குழுன்னு இருக்கும். அந்த இடத்துல தான் ஆஞ்சநேய சுவாமிகள் இருப்பார். அந்த வனத்திற்கு பெயர் கதலி வனம்னு பேர். அதனால் நான் இந்த வனத்தில் இருந்துட்டேன்ப்ப. ஒன்றும் இல்லை, திருக்காரணீஸ்வரர் கோயிலில் இன்னைக்கு அனும ஜெயந்தி எல்லாரும் கேட்டுருக்காங்க. இங்கே குடுமியை என் கையில் கொடுத்துடு. எதுக்கு? நீ பக்கத்து வீட்டுக்கு போகிறதுக்கே 2.5 வருஷம் ஆகுது. அது மாதிரி சுற்றி எல்லாம் நான் பார்க்க முடியாது. போனோமா பார்த்தோமா வந்தோமான் இருக்கணும். ஒரு செகண்டுக்கு ஆஞ்சநேய சுவாமிகள் எவ்வளோ வேகம் போவார்ன்றது ஒரு கருவி வச்சு சொல்கிறாங்க. 9,70,70,000 யோசனை ஒரு செகண்டில் கடப்பாராம். அது எப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இடி, மின்னல், புயல், காற்று, மழை
அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு துளிக்கும் மறு துளிக்கும் இடையில பூந்து போவார், தன் மீது ஒரு துளி கூட விழாம. கைத்தட்டலாம்ல. இதுவரைக்கும் யாரும் அந்த மாதிரி ஒரு கருவி கண்டுபிடிச்சதே கிடையாது. அதை விட இன்னொன்று, சூரிய பகவானிடத்தில் ரிவல்ஸில் போய் பாடம் கற்றுக்கொண்ட ஒரே ஒரு பெருமான் ஆஞ்சநேய சுவாமிகள். ரிவல்ஸில் கார் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம், ரிவல்ஸில் வண்டி எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம். ரிவல்ஸில் போய், ஏன்னா சூரியன் இப்படி இருக்கார். இப்போ நான் இப்படி இருக்கேன், நான் பின்பக்கமாக நகர்ந்து கொண்டே போகிறேன். நான் பின்பக்கமாக நகர்ந்தா பரவாயில்ல, ஆனால் நான் முன்பக்கம் நகர்றேன், நீங்கள்லாம் பின்பக்கம் நகர்ந்து கற்றுக்குறீங்க. அப்போ எவ்வளவு கஷ்டம்னு யோசித்து பாருங்க. முன்பக்கம் போவது ஈஸி, பின்பக்கம் போகிறது கஷ்டம் இல்லையா? பின்பக்கம் ரிவல்ஸில் போய் பாடம் கற்றுக்கொண்ட ஒரே ஒரு பெருமான் ஆஞ்சநேய சுவாமிகள். அதனால் ஆஞ்சநேயரனுடைய பெருமையை வாயால் 1000 நா படைத்தவனாலே சொல்ல முடியாதுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஆஞ்சநேய சுவாமிகள் சனீஸ்வரர்கிட்ட கேட்டார். கேட்ட அடுத்த வினாடி பார்த்தார், சனீஸ்வரர் என்ன சொல்கிறார், ஆஞ்சநேயர் உன் குடுமையை பிடிச்சி என் கையில் கொடு, திருக்காரணீஸ்வரர் கோயிலில் புறப்படுவோம், உலகத்தை சுற்றி பார்த்துட்டு திருக்காரணீஸ்வரர் கோயிலையே வந்து 2 பேரும் ஒன்றா இறங்கினா அடுத்த வினாடி நீ என்ன பிடிச்சிக்கோ, அக்ரிமெண்ட் ஓகேவா? ஓகே. குடுமையை பிடிச்சி அவர் கையில் கொடுத்துட்டார். இங்கிருந்து மேலே போச்சு 86,000 கோடி மேலே. நிறைய டிராஃபிக் இருக்குது, சிக்னல் இருக்குது. ஆமாம், இன்றைக்கி கொஞ்சம் ரோடு ஃப்ரீயாக இருந்தது, நான் 6 மணிக்கே வந்துட்டேன். ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா கப்பு கப்பு கப்புன்னு இருக்கும். அச்சோ மாட்டினமா 7க்குள்ளே போயிடணுமே காரணீஸ்வரான்னு நினைப்பேன். அதனால் நான் 3க்கே ரெடி ஆகிடுவேன். என் வீட்டில் இருந்து எங்கேயும் நான் எப்போவுமே லேட்டாக வந்ததாக சரித்திரமே கிடையாது. எனக்காக இறைவன் காத்து கொண்டிருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவள் நான். இறைவன் என் பேச்சை கேட்குறாரோ கேட்கலையோ, இறைவனுக்காக நான் தொண்டு செய்கிறேன். அதனால் இறைவன் கண்டிப்பாக கேட்பார்ன்ற நம்பிக்கையில் நான் லேட்டாக என்னைய வரைக்கும் எந்த இடத்துக்குமே போனது கிடையாது. அதனால் எப்போவுமே முன்னெச்சரிக்கையாக சீக்கிரம் கிளம்பிடுவேன். வீட்டில் உட்காந்துருக்கிறது கோயிலில் போய் உட்காந்துருந்தா புண்ணியமாவது கிடைக்குமேன்னு நிறைய பேர் நினைப்பாங்க. விஐபி மாதிரி என்ன பண்ணுவாங்க, அந்த நேரத்துக்கு வந்து அரிபரின்னு ஓடி வந்து ஆச்சா ரெடி ஆச்சா அது ஆச்சான்னு உட்காருவாங்க. நான் அப்படிலாம் உட்கார மாட்டேன். நின்று நிதானமாக முன்னாடியே வந்து கோயிலில் 10 நிமிஷமாவது உட்காரணும்னு நினைப்பேன். எவ்வளோ நேரம் நான் எங்கே இருக்கேனோ அதெல்லாம் ரிஜிஸ்டர் செய்யப்படுகிறது எங்கே அங்கே, அதனால் வந்துடுவேன். இப்போது அதுபோல் டிராஃபிக் சிக்னல் எல்லாம் இருக்குன்னு சொல்லி அவர் என்ன பண்ணார், குடுமையை பிடிச்சிக்கிட்டு மேலே பறந்தார். அவரோ வாயு புத்திரன் அல்லவா, காற்றினுடைய மகன் அல்லவா, மேலே அப்படி தூக்கிட்டு பறந்தார். நமக்கு நம்ம குழந்தையோ பேர பிள்ளையோ ஒரு முடி பிடிச்சி இழுத்தாவே கதி என்ன ஆகும், விட்டுறா வலிக்குதும்போ உண்டா இல்லையா? மொத்த முடியும் இப்போ யார் கையில் இருக்குது, ஆஞ்சநேயர் கையில் இருக்குது. ஒரு வினாடிக்கு எவ்வளோ வேகம் பறப்பார், 9,70,000 யோசனை பறப்பார். அப்படி பறக்கிறவர் கையில் குடுமி மாட்டினா சனீஸ்வரர் கதி என்ன ஆகும், அவர் கதி என்ன யோசிச்சு பாருங்க. அவர் என்ன பண்ணார், ஆஞ்சநேயா விட்டுடுன்னார். ஆஞ்சநேயர்கிட்ட போய் அதை கொடு இதை கொடுன்னு கேட்டால் கொடுக்க மாட்டார். அப்போ என்ன சொல்லணும், ஸ்ரீராம ஜெயம் சொல்லணும். என்ன சொல்லணும், ஸ்ரீராம ஜெயம் சொல்லணும். அப்படி ஸ்ரீராம ஜெயம் சொன்னால் அடுத்த வினாடி அவர் என்ன கேட்டாலும் கொடுப்பார். நீங்கள் என்ன கேட்டாலும் ஆஞ்சநேய சுவாமிகளிடத்தை கொடுப்பார். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யக்கூடாதா, ஆஞ்சநேயரை வழிபாடு செய்தால் ஏதோ பிரச்சனை வருமாமே, அப்படியெல்லாம் அதெல்லாம் இல்லை. குடும்பத்தில் சண்டை வருமாமே, அதெல்லாம் கிடையாது. கிட்டத்தட்ட நான் ஒரு 15 வருஷமாக என் வீட்லேயே கிட்டத்தட்ட இவ்வளோ பெரிய சிலை கற்சிலையே வச்சு பூஜை பண்ணிகிட்டு இருக்கேன். இன்றைக்கும் அபிஷேகத்திலேருந்து ஆராதனையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒரு காலத்தில் எல்லாரும் சொன்னாங்க, ஆஞ்சநேயரை பெண்கள் தொடவே கூடாது, அபிஷேகமே பண்ணக்கூடாதுன்னாங்க. ஆனால் நான் இன்னைய வரைக்கும் பண்ணிட்டு தான் இருக்கேன். இன்னைய வரைக்கும் இறைவன் ஏதோ ஓரளவுக்கு நன்றாகத்தான் வைத்து கொண்டிருக்கிறார். அதில் எந்த ஒரு குறையும் இல்லை. அதெல்லாம் நான் என்ன, எங்கள் கணவருடைய வம்சம் ஆஞ்சநேய வம்சம்னு சொல்லுவாங்க. அதனால் நாங்கள் தொடர்ந்து ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து கொண்டே தான் வருகிறோம். அதனால் நானும் என் வீட்டில் வந்து ஆஞ்சநேயர் கற்சிலையே இவ்வளோ பெருசு இருக்கும், பிள்ளையாரும் ஆஞ்சநேயரும் 2 பேருமே கற்சிலை வைத்து வழிபாடு பண்ணிகிட்ருக்கோம். அதனால் வந்து அது இயற்கையாகவே அமைஞ்சது எங்களுக்கு. அப்படி இறைவனை பூஜை பண்ணுவதற்கு இதெல்லாம் ஒன்றும் கிடையாது.
இறைவனை பூஜை பண்ணுறதுக்கு அவை பிராட்டி அகவல் பண்ணலாம் இல்லையா? பிள்ளையார வழிபாடு பண்ணி சீதக்கலப செந்தாமரைப்பும் பாதச்சிலமும் பழையசை பாட பொன்னரை நானும் புந்துகிலாடையும் வண்ணமரங்கில் வளர்த்தழகெரிப்பே பேழை வயிறும் பெரும்பாரக்கோடும் பண்ணலாம் இல்லையா? அப்போது அந்தம்மா பொம்பளை தானே, விநாயக பெருமான் ஆண் தானே பாலியா? இன்னொன்று சீத்தை என்று சொல்லக்கூடியவள் பெண் தானே, அதுக்கு தானே தூதே போனார். அம்மா கிட்ட தூது போனாரா இல்லையா? கணவன் மனைவியை சேர்த்து வச்சாரா இல்லையா? அதனால் பிரம்மச்சாரி அதனால் வழிபாடு பண்ணக்கூடாதுன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அதெல்லாம் இல்லை. குடும்பத்தில் சண்டை இல்லாமல் ஒற்றுமையாக காப்பாற்றக்கூடிய ஒரு பெருமான் ஆஞ்சநேய சுவாமிகள். இப்போது 86,000 கோடி மைல் மேலே போனது. ஆஞ்சநேயா விட்டுடு, ஆஞ்சநேயா விட்டுடு, ஆஞ்சநேயா விட்டுடு பார்த்தார், விடவே இல்லை. அவர் பாட்டுக்கு பறக்கிறார். ஆஹா, உலகம் எவ்வளவு வளர்ந்திருக்கிறது, என்னென்ன மாடலில் வீடு கட்டி இருக்கிறார்கள், என்னென்ன எப்படி எப்படியோ இருக்கிறதே, இவ்வளோ உயரத்தில் எல்லாமா வீடு கட்டுவார்கள், அதெல்லாம் ஆச்சரியமாக அவர் பேசிக்கிட்டே போகிறார். இவர் காதில் இவருக்கோ உயிர் போகுது கொஞ்சம் கொஞ்சமாக. சற்று யோசிக்கிறார். எப்பயோ எங்கேயோ பிரசங்கம் கேட்டது. யாருக்கு? சனீஸ்வரருக்கு. ஆஹா, ஆஞ்சநேயர்கிட்ட போய் ஸ்ரீராம ஜெயம் இல்லை சொல்லணும்னாரு. ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம்னு ஆஹா 86,000 கோடி மைல்ல வந்ததுக்கு அப்புறம் கூட யாரோ என் கடவுள் நாமத்தை சொல்றானே, அவன் நல்லா இருக்கட்டும்னு பிடிச்சிட்டு இருந்த முடியை விட்டுட்டு வணக்கம் சனீஸ்வரா, வணக்கம் சனீஸ்வரா, வணக்கம் சனீஸ்வரான்னார். நம்பி வந்த படும்பாவி நட்டாத்துல விட்டுட்டீடே, கீழே வந்து விழுந்தா கதி என்னாக யோசிச்சு பாருங்க. 86,000 கோடி மைல்ல இருந்து கீழே வந்து விழுந்தா கதி என்ன ஆகும்? கால் ஊனமா போச்சு. என்ன போச்சு? கால் ஊனமா போச்சு. 2 காலம் அவருக்கு இளம்பிள்ளை வாதம் ஊனமாக இருக்கும். யாருக்கு? சனி பகவானுக்கு. மந்தகாரகன்னு பேர். அவருக்கு கால் 2ம் ஊனமானது. உடனே போய் மெதுவாக நடந்து போய் நம்பி வந்த, இப்பயும் பழமொழி சொல்கிறீங்க இல்லையா, நம்பி வந்த நட்டாத்தில் விடுவது போல விட்டுட. நம்மால் ஆற்றுல தான் நீந்த முடியும், மேலே பறக்க முடியாது. நடு ஆகாயத்தில் விட்டு விட்டீரே, அதான் பழமொழி. நடு ஆற்றுல விடலை, நடு ஆகாயத்தில் விட்டு விட்டீரே அப்படின்ற பழமொழி தான் மாறியது. இப்போ விட்ட உடனே பார்த்தார், நேராக போனார். அவர் இப்படி விட்டுட்டீரே நல்லதா? அது நான் என்ன பண்ணுறது, என் கடவுள் நாமத்தை அங்கே வந்து உன்னை யார் சொல்ல சொன்னா, வலி தாங்க முடியல ஆஞ்சநேயா, அதான் சொன்னேன்னார். அக்ரிமெண்ட் கேன்சல். ஏன்? திருக்கார்ணீஸ்வரர் கோயிலில் பிடித்து திருக்கார்ணீஸ்வரர் கோயிலில் கொண்டு வந்து விட்டால் நீ என்ன தொடலாம், அக்ரிமெண்ட் இப்போ கேன்சல். சரி, என்ன பிடிக்க சொல்லி உனக்கு யார் சொன்னது? இருக்கார், அவர் தான் சொன்னார். சரி வா, 2 பேரும் போய் அவர் கேட்கலாம். ஏன் என்ன பிடிக்க சொன்னேன்? இல்லை, உங்களை பிடிச்சிட்டதுக்கு அப்புறமா என்ன பிடிக்க சொல்லலாமேன்னு நினச்சேன். பிடிச்சிட்டார? ஓ பிடிச்சார. அவர் பிடியில தான் நான் மாட்டினேன், ஏன் பிடியில் அவர் நாட்டில். சரி, இப்போ என்ன செய்யலான்னு இருக்கேன். அங்கேயும் அவரையும் பிடிக்க முடியல, உங்களையும் பிடிக்க முடியல. உங்கள் 2 அடியார்களுக்கு இனிமேல் சனியினுடைய தொந்தரவு இருக்கவே இருக்காது. அப்படியே இருந்தாலும் கூட 7.5 நிமிஷத்தில் அவர்களை பிடிச்சி விட்டுடுறேன், இது சத்தியம். வரம் கொடுத்தார். கைத்தட்டலாம் இல்லை, நமக்காக வாங்கியிருக்கிறாருல்ல வரோம். அப்பேற்பட்ட ஒரு சிறப்புக்கு உரியவர் இன்றைய தினத்தினுடைய அவதார தினம் ஆஞ்சநேய சுவாமிகள். அதனால் அவரையும் ஒரு நிமிஷம் இந்த நேரத்தில் நினைவு கூறியதற்கு நன்றி தெரிவித்து கொண்டு, இறைவனுடைய கருணையினாலே நேற்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நாம் ஒவ்வொரு பாடல் 10வது பாடலை சிந்தித்தோம். இருக்கிறது 3 நாள், அதனால் 10 பாட்டு தான் ஓடி இருக்கு. இன்னும் மொத்த பாடலே என்ன சொல்கிறதுன்னு நம்ம வாழ்க்கைக்கு தேவையான சில பாடல்கள் மட்டும் உங்களுக்கு அதனுடைய பொருள் சொல்லிக்கிட்டே வரேன். என்ன கேட்டால், நிறைய 100 பாடல் 108 பாடல் அப்படிங்கிறதுனால 10 பாடல் வரைக்கும் தான் போயிருக்கு. அதனால் மனித வாழ்க்கைக்கு என்னென்ன தேவை, அதுக்கு என்னென்ன பாடல்கள் கொடுத்துருக்கிறார்கள் அப்படிங்கிறதுல முக்கியமான பாடல்களுக்கு பொருள் தெரிந்து கொள்ளலாம். அதில் ஏன்னா நிறைய பேர் புக்கு வச்சு பார்க்குறீங்க, அது எத்தனாவது பாடல்ன்றதை மட்டும் நான் சொல்லிடுறேன். 15வது பாடல். தாவடி ஓட்டு மயிலிலும் தேவர் தலையிலும் என் பாவடி ஏட்டிலும் பட்டது அன்றோ, படி மா வழிபால் மூ அடி கேட்டு அன்று மூதண்ட கூட முகடு முட்ட சேவடி நீட்டும் பெருமான் மருகன் தன் சிற்றடியே. ரொம்ப அருமையான பாட்டு.
தாவடி ஓட்டும். இந்த முருகப்பெருமானுடைய திருவடி இருக்கு பாருங்க, அது முதல்ல எங்கடா பட்டதுன்னா அந்த மயில் வாகனம்னு சொல்லக்கூடியதில் அந்த திருவடி பட்டது. இன்றைக்கும் நமக்கு திருவடி பட்ட இடங்கள்னு சில இடங்கள் இருக்குது தெரியுமா? முக்தி தரக்கூடிய தலங்கள்லே அப்படி தான் இருக்கும். திருவாரூர் எதுக்காக போனார்? திருவாரூரில் சிவபெருமான் எதுக்காக போனார்? பறவை நாச்சியார் இடத்துல சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்காக ஒரு முறை அல்ல 2 முறை தூது போனார். அப்போ சிவபெருமான் திருவடி அங்கே பட்டிருக்கா? பட்டு தானே இருக்கு. அதுதான் என்ன தலம்? பிறந்தால் எங்கே பிறக்கணும்? திருவாரூரில் பிறக்கணும். ஏன் அந்த இடத்துல பிறக்கணும்? முக்தி என்கின்றது ஈயோ நாயோ நரும் யார் பிறந்தாலும் 84 லட்சம் யோனி பேதம் எந்த ஜீவன்கள் திருவாரூரில் பிறந்தாலும் அந்த ஜீவனுக்கு முக்தி. நீங்கள்லாம் உங்கள் பெண் குழந்தைக்கோ இல்லை மருமகளுக்கோ டெலிவரி அங்கே வச்சுக்கலாம். எதுக்குன்னு கேட்கணும்ல. நம்ம வம்சத்தில் யாருக்காவது முக்தி அடையணும்னா நம்ம பேர குழந்தைங்களாவது முக்தி அடையட்டுமே. நமக்கு தான் பிறவி கொடுக்குறார், அடுத்தடுத்து பிறந்து படாத பாடுபடுறோம். அங்கேயாவது இருக்கட்டுமே, அவர்களுக்காவது அந்த முக்தி கிடைக்கட்டுமே. அதனால் பிறந்தால் திருவாரூர், அங்கே யார் பிறந்தாலும் முக்தி. அது மாதிரி தாவடி ஓட்டு மயிலிலும் முதல்ல திருவடி எங்கே பட்டது அப்படின்னு பார்த்தா மயில் மீது பட்டுச்சான். யாருடைய திருவடி? முருகப்பெருமானுடைய திருவடி என்று சொல்லக்கூடியது முதல்ல மயில் மேலே பட்டுச்சு. அதுக்கடுத்து தேவர்கள் என்று சொல்லக்கூடிய 33 தேவர்கள் தலையில் பட்டது. இது ரெண்டும் எதுக்காக திருவடியை வச்சாரான் தெரியுமா? பின்னாடி அருணகிரி என்கின்ற ஒரு பெருமான் வரப்போகிறார். அவர் திருப்புகழை பாடப்போகிறார். அந்த திருப்புகழ் என்று சொல்லக்கூடியதற்கு ஏட்டில் இவர் திருவடி பட வேண்டும் என்பதற்காக ஒத்திகை பார்ப்பது போல 2 பேர் தலையில் வச்சுட்டு வந்தாராம். அதை நான் சொல்லல, அருணகிரி பெருமான் சொல்றார். இப்போ ரப்பர் ஸ்டாம்ப் சரியாக சீல் சரியாக வைக்கதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தெரியுமா? சீல் சரியாக விழுதான்னு பார்க்கறதுக்காக வேற ஒரு பேப்பரில் சீல் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஒத்திகை பார்ப்பாங்கல்ல, ஒரு 2 டைமு சரியா விழுதா எழுத்துன்னு. அது மாதிரி மயில் மேலையும் ஒரு திருவடியை வச்சு பார்த்தார், தேவர்கள் தலை மேலையும் ஒரு திருவடியை வச்சு பார்த்தார். 2 பேர் மேலையும் வச்சிட்டதுக்கு அப்புறமா இவர் பாடிய ஏட்டு எதது? திருப்புகழ் என்று சொல்லக்கூடிய ஏட்டில் பட்டது. அதை தான் சொல்றார், தாவடி ஓட்டு மயிலும் தேவர் தலையிலும் என் பா அடி ஏட்டிலும் பட்டது அன்றோ. இந்த உலகத்தில் திருப்புகழ்ல முருகப்பெருமானுடைய திருவடி பட்டிருக்கு. இந்த உலகத்தில் திருப்புகழ்ல முருகப்பெருமானுடைய திருவடி பட்டிருக்கு. நாம் எல்லாம் கூட என்ன பண்ணணும்? ஒரு திருப்புகழ் எல்லாருமே ஒரு திருப்புகழ் பாட கற்றுக்கணும், தெரிஞ்சு வச்சுக்கணும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஓதுவாமூர்த்திகள் ரொம்ப அருமையாக பாடினார், அவனிதனிலே பிறந்து. அது ரொம்ப அருமையான பாட்டு, பழனியினுடைய பாடல். அது அந்த பாடல்கள் எல்லாம் நாம் ஒரு பாட்டாவது நமக்கு என்ன தெரியணும்? கற்று வச்சுக்கணும். திருப்புகளில் குட்டி குட்டியாக, அதாவது பார்த்திங்கன்னா சின்ன சின்ன திருப்புகள் எல்லாம் நிறைய இருக்குது. ஒரு 4 வரி 8 வரி உள்ள திருப்புகளே நிறைய இருக்குது. அந்த மாதிரி உள்ள திருப்புகள் எல்லாம் நாம் கண்டிப்பாக தெரிந்து வைத்து கொள்ளணும். பரவு நெடுங்கதிர் உலகில் விரும்பிய பவனி வரும்படி அதனாலே பகரவலங்களும் நிகர விளங்கிய இருளை விடிந்தது நிலவாலே. பரவு நெடுங்கதிர் உலகில் விரும்பிய பவனி வரும்படி அதனாலே பகரவலங்களும் நிகர விளங்கிய இருளை விடிந்தது நிலவாலே. வரையினில் இங்கனும் உலவி நிறைந்தது வரிசை தரும் பதம் அது பாடி
வலமொடு செந்தமிழ் உரை செய்ய அன்பரும் மகிழ வரங்களும் அருள்வாயே முருகா மகிழ வரங்களும் அருள்வாயே அரகர சுந்தர அருமுக என்று நீ அடியர் பணிந்திட மகிழ்வோனே முருகா அடியர் பணிந்திட மகிழ்வோனே அசல நெடுங்கோடி அமை உமை சன்சுத குரமகள் எங்கீத மணவாளா குரமகள் எங்கீத மணவாளா கருதரு தின்புய சரவண குங்கும கலபம் அணிந்திடும் மணிமார்பா முருகா கலபம் அணிந்திடும் மணிமார்பா கனகமிகும்பதி மதுரை வலம்பதி கனகமிகும்பதி மதுரை வலம்பதி அதனில் வளர்ந்தருள் பெருமாளே முருகா அதனில் வளர்ந்தருள் பெருமாளே வலமொடு செந்தமிழ் உரை செய்ய அன்பரும் மகிழ வரங்களும் அருள்வாயே மகிழ வரங்களும் அருள்வாயே. மதுரையினுடைய திருப்புகழ் ரொம்ப அருமையான பாட்டு. இந்த பாட்டு படித்தா மகிழ்ச்சியாக இருக்கிற வரங்கள் அத்தனையும் அள்ளி கொடுப்பான் நான் முருகன். என்னது? அடியார் பணிந்திட மகிழ்வோனே வலமுற செந்தமிழ் உரை செய்ய அன்பரும். என்ன சொல்றார்? செந்தமிழால இந்த திருப்புகழை பாடினா மகிழ வரங்கள், மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய வரங்கள் எத்தனை இருக்குமோ அத்தனையும் தருவாராம். நம்ம எல்லாம் பாடணுமா வேண்டாமா? இப்பெல்லாம் அதுக்கு முன்னாடி தான் பதம் பிரித்து படிக்கிறதுக்கெல்லாம் கஷ்டமாக இருந்துச்சு. இப்பெல்லாம் பதம் பிரிச்சியே நிறைய புத்தகங்கள் நெட்டில் எல்லாம் நிறைய பதம் பிரிச்சியே நமக்கு கொடுத்துட்டாங்க. அதனால் இங்கே சொல்லுகிற பொழுது சொல்கிறார், தாவடி ஓட்டு மயிலும் தேவர் தலையிலும் என் பாவடி ஏட்டிலும் பட்டது அன்றோ படி மா வழிபால் மூவடி கேட்டு அன்று மூதண்ட கூட முகடு முட்ட சேவடி நீட்டும் பெருமான் மருகன் தன் சிற்றடியே. ஒரு காலத்தில் சைவத்திற்கும் வைணவத்திற்கும் சண்டை, கடுமையான சண்டை நடந்துட்டு இருந்தது. சைவ சிவனை வணங்குறவங்க பெருமாளை வணங்க மாட்டாங்க, பெருமாளை வணங்குறவங்க சிவனை வணங்க மாட்டாங்க. இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. காஞ்சிபுரம் எல்லாருக்கும் தெரியல, வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு வரணும்னா ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு வழியாக தான் பட்டாச்சாரியார்கள் வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு வரணும். அந்த காலத்தில் வழி அப்படி தான் இருந்துச்சான். அப்போ என்ன பண்ணுவாரா அந்த பட்டாச்சாரியார், சிவன் கோயில் காம்பவுண்ட கூட பார்க்கக்கூடாதுன்னு இப்படி மூடிப்பாராம். எவ்வளவு ஆமாங்க, உண்மை நடந்தது. இது காஞ்சி புராணத்தினுடைய வரலாறுல இருக்குது. முகத்தை மூடிப்பார். சிவபெருமான் பார்த்தார், பெருமாளை சொல்லுங்க சுவாமி, என்ன உன் பக்தி இப்படியெல்லாம் பண்ணுறா? சுவாமி நான் என்ன பண்ணுறது சாமி, அடிய பெருமாள் மட்டும் போதுன்னு அவர் நினைக்கிறார் சுவாமி, அதுக்கு நான் என்ன பண்ணுறது சுவாமி? சரி அவன் என்னை பார்க்கவே மாட்டானா? சுவாமி நீங்கள் நினச்சா பார்ப்பான். சரி அவனை பார்க்க வைக்கலாமா? சரி பார்க்க வைக்கலாம். இவரும் வரார் அவரும் வரார். சரி என்னை அவன் பார்க்குறானா இல்லையான்னு சொல்லி நீ வேடிக்கை பாருன்னு பெருமாளை நிறுத்திட்டார். சிவபெருமான் காகத்தினுடைய வடிவத்தை எடுத்து சிவன் கோயில் எங்கள் வரதராஜ பெருமாளினுடைய காம்பவுண்டில் போய் நிற்கிறார். பெருமாளேன்னார், என்ன சுவாமி காம்பவுண்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க, ஒரு செங்கல் வேணுமேன்னார், ஒரு கல் வேணும்னார். இருங்க சுவாமி கொண்டு வந்து தரேன்னு ஒரு கல் கொடுத்தார். அதை கொண்டு போய் அந்த காக்கா பக்கத்தில் வச்சுட்டு இப்படி நிற்கிது. நின்ன உடனே பார்த்தாரு, இந்த காக்கா காம்பவுண்டு முழுசாக மதில் சுவர் முழுசாக இருந்தால் அவன் நம்ப மாட்டான்.
இந்த மதில் சுவரை ஒரு இடத்துல கொஞ்சம் பேத்து கொடு அப்படின்னார். சரின்னு பேத்து கொடுத்தார். சுவாமி படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமா கோயில் மாதிரி கட்சியில் இந்த சிவன் கோயிலில் கல்லை என்னையே எடுக்க வைக்கிறீங்களே, இது நியாயமா சுவாமின்னார். பரவாயில்ல, நான் தானே சொல்கிறேன், அதனால் எடுன்னார். எடுத்தாச்சு. இப்போ கல் அங்கே இருக்குது, காக்கா அங்கே இருக்குது. இப்போ அந்த பட்டாச்சாரியார் வரார். காலையில் வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு வரப்போகிறார். வர்றவர் பார்த்தார், இந்த முகத்தை அந்த மேலே துண்டு சொல்லுவாங்களே அதை போட்டு அப்படி மூடிட்டு வர்றார். மூடிட்டு வந்துக்கிட்டே இருக்குமார். பெருமாளே பெருமாளே என்னார். சொல்லுங்க சுவாமி சொல்லுங்க. வந்துட்டான் வந்துட்டான் வந்துட்டான்னார். சரி, என்னமோ திருவிளையாடல் பண்ணுறேன்னு சொன்னீங்களே, பண்ணுங்க சுவாமின்னார். அப்போ இவர் பார்த்தார். இல்லை, உன் பக்தனாச்சே, ஒன்றும் அதை நான் பார்த்துக்கிறேன், நான் தான் காக்கும் கடவுள் அல்லவா, என்ன ஆனாலும் நான் பார்த்துக்கிறேன் சுவாமி, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க, நான் என் வேலையை பார்க்குறேன்னார். இந்த வந்த நேரம் பார்த்து இந்த காக்கா தன் காலால் அந்த கல்லை அப்படி தட்டி விட்டுது. அது போய் மண்டையில் விழுந்தது. யார் மண்டையில்? அந்த பட்டாச்சாரியார் மண்டையில் விழுந்தது. மண்டை உடஞ்சி ரத்தம் கொட்டுது. நல்லா கேட்கணும் கதையை, கொட்டுது. இப்போ முகத்தை எடுத்துட்டார். எதை? இந்த ஆடை எடுத்துட்டார். யாரோ நம்ம மேலே கல்லடிச்சிருக்கா யாருன்னு பார்த்தா இப்போ காம்பவுண்டே பார்க்க மாட்டேன்னவர் காக்காயும் பார்த்தார், காம்பவுண்டையும் பார்த்தார். காக்காவா இருந்தவர் யாரானா நம்ம காரணீஸ்வரர் தான் காக்காவா இருந்தவர். பார்த்துட்டார். இப்போ இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. பெருமாளே பெருமாளே, அவன் என்ன பார்த்துட்டான்னு. இப்போ பார்த்துட்டான்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிற நேரம் பார்த்து ஒரு திருவிளையாடல் நடந்தது. இப்போ அந்த பட்டாச்சாரியார் சொல்றார், சிவன் கோயில் காம்பவுண்டை இடித்த காக்கா நீ வாழ்கன்னார். கதை புரிஞ்சா? புரியல. அவர் என்ன நினைக்கிறாரு, நான் காம்பவுண்டையே பார்க்க மாட்டேன்னு தான் நான் முகத்தை மூடிட்டு வந்தேன். இந்த காம்பவுண்டு என்னைக்காவது நான் இடிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். காக்கா அந்த காம்பவுண்ட்ல இருந்து ஒரு செங்கலை பேத்து என் தலையில, என் மண்டையா உடைஞ்சாலும் பரவாயில்ல, ரத்தம் கொட்டினாலும் பரவாயில்ல, ஆனா சிவன் கோயில் காம்பவுண்டு இடிஞ்சில்ல, அதனால காக்கா நீ வாழ்க. கை தட்டுங்க. அவ்வளவு துவேஷம். சிவனை வணங்க மாட்டேன்னு. பெருமாளை வணங்குனா சிவனை வணங்க மாட்டேன், சிவனை வணங்குனா பெருமாளை வணங்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. அதுவே வாரியார் சுவாமிகள்கிட்ட ஒருத்தர் கேட்டார், எங்கள் பெருமாள் தான் சிறந்தவர்னார். எங்கள் பெருமாள் கோயிலில் உங்கள் சிவன் இருக்காரா? இருக்க மாட்டார் அப்படின்னார். அதுக்கு அவர் சொன்னார், டே அண்டாக்குள்ளே குண்டா போகும், குண்டாக்குள்ளே அண்டா போகுமா? கை தட்டலாம் நஷ்டாங்கா. நம்ம சிவபெருமான் எல்லாருக்கும் இடம் கொடுத்திருக்கார். யாருக்காவது இடம் கொடுக்காம இருக்காரா? நீங்க நல்லா பாருங்க. பிள்ளையார்ல இருந்து, முருகர்ல இருந்து, காலபைரவர்ல இருந்து, நவகிரகத்துல இருந்து, ஆஞ்சநேய சுவாமிகள்ல இருந்து, பெருமாள்ல இருந்து, பிரம்மா உள்பட நம்ம சிவபெருமான் இடம் கொடுத்து வச்சுக்கிறார். எல்லாருக்கும் இடம் கொடுக்கணும்னு கொடுத்து வச்சிருக்கார். உண்டா இல்லையா? அண்டாக்குள்ள குண்டா போகும், ஆனா குண்டாக்குள்ள போகாது. அதான் நம்ம சிவபெருமான். அதான் உண்மை. வேடிக்கை. அவர்கிட்ட கேட்ட கேள்விக்கு அவர் பதில் சொன்னார். அது போல அது மாதிரி இங்க என்ன கேட்டால், அந்த காலத்தில் அவ்வளோ துவேஷமாக இருக்குமா. சிவனை வணங்குறவங்க பெருமாளை கும்பிட மாட்டாங்க, பெருமாளை வணங்குறவங்க சிவனை கும்பிட மாட்டாங்க. இதுக்காகவே ஒரு கதை ஷார்ட்டாக இருக்குது, அதை சொல்கிறேன். பாரத காலத்தில் அர்ஜுன பெருமானாக இருக்கக்கூடியவர் எல்லாருக்கும் தெரியும். பாண்டவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் கிருஷ்ணர் கூடவே இருந்தார், பார்த்தனுக்கு சாரதியாக இருந்தார். ஆனால் பார்த்தனுக்கு சாரதியாக இருந்தது மட்டும்தான் கிருஷ்ணர். அப்பப்போ போய் காப்பாத்தினது என்னமோ கிருஷ்ணர் தான். ஆனால் பாண்டவர்கள் சிவ பூஜை செய்தார்களே அன்றி பாண்டவர்கள் பெருமாள் பூஜை செய்யலை. இது தெரிஞ்சு வச்சுக்கணும் எல்லாரும். அவங்க சிவ பக்தர்கள், அவங்க சிவ பூஜை தான் பண்ணாங்களே தவிர அவங்க பெருமாளை வணங்கலை. பெருமாளை வணங்கியவர் கர்ணன், பெருமாளை வணங்கியவர் கர்ணன். ஆனால் அதனால தான் கடைசியில் அவருக்கு கருட வாகன காட்சி கொடுத்தார். இவங்க யாருக்கும் கருட வாகன காட்சி கிடையாது, ஆனால் அவருக்கு மட்டும் கருட வாகன காட்சி கிடைத்தது. அதுக்கு என்ன காரணம்னா அவர் பெருமாள் பக்தர், அதனால கொடுத்தாங்க. இவங்க சிவ பக்தர்கள். இப்போ பூஜை முடிஞ்சிடுச்சு, எல்லாம் முடிஞ்சது. கீதையினுடைய சாரம் எல்லாம் சொல்லியாச்சு, யுத்தம் முடிஞ்சது. அபிமன்யு இறந்து விட்டான். இறந்த, அதாவது சோகத்திலேயே மிகப்பெரிய கொடுமையான ஒரு சோகம் எதுடான்னு கேட்டால் புத்திர சோகம். நாம் உயிரோடு இருக்கிற பொழுது நமக்கு கொள்ளி வைக்கக்கூடிய பிள்ளை இறந்து விட்டால் அதற்கு பிறகு அந்த தாய்க்கும் அந்த தந்தைக்கும் இந்த பூமி நரகம். இந்த பூமி நரகம் அவர்களுக்கு.
இப்போ அந்த சூழ்நிலை அர்ஜுனருக்கு வந்தது. அந்த சூழ்நிலை அர்ஜுனருக்கு, பாண்டவர்களுக்கு வந்தது. அந்த சூழ்நிலை எல்லாருக்குமே வந்தது அந்த சூழ்நிலை. இப்போ அபிமன்யு இறந்து விட்டார், சாப்பிட முடியலை, அப்படியே உட்கார்ந்திருக்கார். அழுது 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 மூச்சித்து விட்டார். கிருஷ்ணா, நீ இருந்துமா என் பிள்ளையை காப்பாத்தல கேட்டார். எல்லாம் கேட்டார். டே அப்பா, விதிய கீதை சாரத்தை கேட்டு விட்டு நீயே இப்படி பேசினா எப்படி? கிருஷ்ணா, சொல்லுவது எல்லோருக்கும் எளிது, ஆனால் சொல்லிய வண்ணம் செயல். நான் கேட்டுட்டேன் கீதையே, மாயைக்குள்ள சிக்கக்கூடாதுன்னு நீ சொல்ற, ஆனா எனக்கு புத்திர பாசம் உண்டு. ஏன்னு கேட்டா, என் பிள்ளையை போன்ற உலகத்தில் எவனுக்குமே பிள்ளை கிடையாது, உன் பிள்ளையை உள்பட சொன்னார். அது என்னடா உன் பிள்ளை அவ்வளவு பெரிய விஷயம்? காலை 5 வயசு, காலையில் எழுந்த உடனே முதல்ல நேராக என் பாதத்தை தொட்டு வணங்கி விட்டு வெந்நீரும் பன்னீரும் கலந்து கொடுத்து என்னை குளிப்பாட்டி எனக்கு முதுகு தேய்த்து விட்டு பிறகு எனக்கு ஆடையை எடுத்து கொடுத்து விட்டு சிவபூஜைக்கு மலர் பறித்து கொடுத்து பின்பக்கம் சிவபூஜை செய்கிற பொழுது என் முதுகில் இருந்து ஒரு துளி வேர்வை வெளியேறாமல் இருப்பதற்கு சிறகு வைத்து விசிறிவிட்டு இந்த சிவபூஜை முடிந்து விட்ட பிறகு அன்னத்தை கொடுத்து, எதை கால உணவை கொடுத்து, பிறகு நான் போருக்கு புறப்படுகிற பொழுது அந்த தேரை துடைத்து வலக்கரம் கொடுத்து என்னை மேலே ஏற்றி உட்கார வைத்து நான் வெற்றியோடு திரும்பி வருகிற பொழுது எனக்கு ஆரத்தி சுபத்திரையோ திரௌபதியோ எடுத்ததில்லை, என் மகன் அபிமன்யு எடுத்து அந்த வெற்றி திலகத்தை இட்டு, அப்பா எங்களுக்காக தானே உழைக்கிறாய் என்று சொல்லி அழைத்து கொண்டு வெந்நீரும் பன்னீரும் கலந்து கொடுத்து இரவு சிவபூஜைக்கு மலர் பறித்து கொடுத்து சிவபூஜை முடித்து விட்ட பிறகு உணவு கொடுத்து பிறகு என்னை தூங்க வைத்து காலமிக்கி விடுவான் கிருஷ்ணா. அப்படி ஒரு பிள்ளை இந்த லோகத்தில் எவனுக்கும் இல்லை, எனக்கு மட்டும்தான். சற்று நேரத்திற்கு முன்னதாக அவன் உயிர் பிரிய போகிறது. நாளை அப்படின்னா இன்னைக்கு இரவு 9 மணி வரைக்கும் காலமிக்கிட்டு இருக்கான். அப்பா, உத்தரகுமாரத்தி உன் மனைவி என்று சொல்லக்கூடியவள் நிறைமாத கர்ப்பிணி. அவ எப்பயும் பெண்கள் கர்ப்பமாக இருக்கிற பொழுது கணவன் பக்கத்தில் இருக்கணும்னு நினைப்பாங்க. அபிமன்யு நீ போய் என்று சொன்ன பொழுது, அப்பா 1000 மனைவி வருவா, அப்பா வருவாரான்னு சொன்னவன் என் பிள்ளைன்னார். இப்போ இந்த கதெல்லாம் அங்கே சொல்லி முடிச்சு இப்போ பார்க்குறாரு, டே இதெல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு, போன உயிர் திரும்பி வரப்போறதில்லை, இப்போ என்ன செய்யணும்? கிருஷ்ணா, நான் உயிரோடு இருக்க மாட்டேன், நான் இறந்து போகிறேன். எப்பா அந்த இந்திரனுக்கு வாக்கு கொடுத்திய, முனிவனுக்கு ஒரு ஐயருக்கு வாக்கு கொடுத்தியே, என் அண்ணனோ தம்பியோ மாமனோ மச்சானோ மகனோ இறந்து விட்டால் நான் இறக்க மாட்டேன்னு வாக்கு கொடுத்த இல்லையா? சத்தியத்தை காப்பாற்றணும் தானே சத்திரியன். சரி, நாளைய தினத்தில் ஜெயத்ரதனை கொல்லாவிட்டால் நான் உயிரோடு இருக்க மாட்டேன் சொல்லி இவர் பண்ணிட்டார். இப்போ ஜெயத்ரதனை கொல்லக்கூடிய ஆயுதம் சிவன் கிட்ட இருக்கு. இப்போ இரவோடு இரவா போறாங்க. அவருக்கு பழத்தெல்லாம் கொடுத்து அவனை தெளிய வச்சு, மயக்கத்திலிருந்து தெளிய வச்சு இப்போ போகிற பொழுது பார்த்தா பாடித்துறையில் சிவலிங்கத்தை விட்டுட்டு வந்துட்டார் அர்ஜுன பெருமான். அப்படி விட்டுட்டு வந்ததற்கு பிறகு இப்போ சிவபூஜை பண்ணாம அவர் சாப்பிட மாட்டார். நாமெல்லாம் கூட காலையில் எழுந்து குளிச்சு முடிச்சதும் நெத்தியில் விபூதி வச்சு உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்குமோ அவருக்கு ஒரு வணக்கம் சொல்லிடணும். இன்றைய பொழுது நல்ல பொழுதாய் தொடங்க வேண்டும், நல்லதாக செய்யணும், நல்லதை பார்க்கணும், நல்லதை கேட்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கணும். இரவு தூங்கிறதுக்கு முன்னாடி கடவுளுக்கு சாப்பிட்டு முடிச்சு அடுத்த வினாடி பார்த்தீங்கன்னா, இருக்க இடம், உண்ண உணவு, உடுக்க உடை கொடுத்த இறைவா உனக்கு நன்றி, இன்றைய தினத்தில் நான் முடிந்த வரைக்கும் பாவம் செய்யவில்லை. இதை அனலைஸ் பண்ணிங்கன்னாவே எல்லாரும் நல்லா இருப்போம். இது எல்லாருமே இரவு படுப்பதற்கு முன்னாடி இன்றைக்கி என்ன நல்லது பண்ணிக்கிறோம், என்ன கெட்டது பண்ணியிருக்கோம், இது ரெண்டுத்தையும் அனலைஸ் பண்ணணும். இது ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு பார்க்கணும், எது நல்லது எது தீயது. நாளைய தினத்திலிருந்து இந்த தீயதை சத்தியமாக செய்யக்கூடாது, அதற்கு என்னை வழிவகுக்காதேன்னு அந்த ஆண்டவங்கிட்ட பிரார்த்தனை பண்ண கண்டிப்பாக தவறு செய்யாமல் இருப்போம். இதான் நிஜம். இப்போ பாடித்துறையில் விட்டுட்டார், சிவலிங்கம் இல்லை. சரி, என்னையே சிவனா நினச்சி பூஜை பண்ணு. உட்கார்ந்து இருக்கிறது பெருமாள். சொல்கிற நாமம் ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. முடிஞ்சது, பழம் கொடுத்தார், சாப்பிட்டார். இப்போ கைலைக்கு போகிறாங்க. போன அடுத்த வினாடி இங்கே அர்ச்சனை பண்ண பூவு அவர்கிட்ட இருந்தது. இங்க அர்ச்சனை பண்ண நாராயணருக்கு அர்ச்சனை பண்ண பூ அங்க இருக்கு. இதை பார்த்த உடனே அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம்,
எதிர்த்தாப்புல அர்ஜுனரை உட்கார வச்சார் சிவபெருமான், தன் பக்கத்துல உட்கார வச்சார் கிருஷ்ணரை. பார்த்தா முதல்ல பார்க்கும்போது வலது பக்கம் உட்கார்ந்து இருந்தார் கிருஷ்ணர். இப்ப பார்த்தா இடது பக்கம் தெரிகிறார், வலது பக்கம் சிவபெருமான் தெரிகிறார். மாறி மாறி தெரிஞ்சார். கண்ணை நல்லா இப்படி கசக்கிட்டு பார்த்தார். பார்த்தா ஒரு பாதி சிவபெருமான் தெரிகிறார், ஒரு பாதி கிருஷ்ணர் தெரிகிறார். அர்ஜுனா என்ன பார்க்கிறேன்னார் சிவபெருமான். இல்லை நீங்க சிவபெருமான், நீங்க பெருமாள். சிவன் கோயிலுக்கு வந்துவிட்டு யார் ஒருவர் என்னை நாராயணா என்று அழைத்தால் நான் நாராயணனாக அங்கு காட்சி கொடுப்பேன். நாராயணருடைய கோயிலுக்கு போய் அங்கு சிவாய நம என்று சொன்னால் அந்த நாராயணர் சிவனாக காட்சி கொடுப்பார். அறியும் சிவனும் ஒன்று, அறியாதவர் வாயில மண்ணு அப்படின்னு சொன்னார். இது நடந்ததுக்கு உண்மை. இதுக்கு ஏதோ பெருசாக கட்டுக்கதெல்லாம் கிடையவே கிடையாது. இது மகாபாரதத்தில் வந்த ஒரு உண்மையான கதை, கைலாயத்தில் நடந்த கதை. இதுக்கு சாட்சி கிருஷ்ணர், அர்ஜுனர், சிவபெருமான், இவங்க 3 பேர் தான் சாட்சி. எல்லா பாரதத்திலையும் இந்த கதை இடையே வரும். அதை பாட வச்சவர் யாரான்னா நம்ம அருணகிரி பெருமான். சிவ அந்த தவத்தை செய்யக்கூடிய கதையை, அதே மாதிரி இங்கே போகக்கூடிய கதையை வில்லியாரார் பாடமாட்டேன்னு சொன்னார் ஒரு காலத்தில். சிவனை பாடமாட்டேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கு வாதம் செய்து அவர் காது அறுக்கப்படக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு கந்தர் அந்தாதின்னு சொல்லக்கூடியதை பாடி இந்த சருக்கத்தை பாட வைத்த ஒரு பெருமைக்கு உரியவர் யாரான்னா நம்ம அருணகிரி பெருமான். வில்லியாரார் என்று சொல்லக்கூடியவரை பாரதத்தை பாட வைத்த ஒரு பெருமைக்குரியவர் அருணகிரி பெருமான். அந்த சருக்கத்தையே பாட மாட்டேன்னு சொன்னார். சிவனை நான் பாட மாட்டேன். இன்னைக்கும் அந்த மாதிரி இருக்காங்கல்ல. அதனால இங்க இவர் சொல்றார், தாவடி ஓட்டும் மயிலும் தேவர் தலையிலும் என் பாவடி ஏட்டிலும் பட்டது அன்றோ படி மா வழிபால். மகாபலி சக்கரவர்த்தின்னு ஒரு சக்கரவர்த்தி நாராயணர் அந்த பக்கம் இழுக்கிறார். நாராயணனுடைய பக்தர்களையும் தாம் பக்கம் இழுக்கிறார். படிக்க மாட்டோன்னு நிறைய பேர் சொல்றோம்ல. இப்போ நான் சொன்னேன் இல்லை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, சிவன் கோயில் காம்பவுண்டை இடித்த காக்கா நீ வாழ்க சொல்றாங்கல்ல. அப்போ அது மாதிரி தானே இங்கேயும் இருக்கும். அதனால இங்க சொல்றார், ஏன் நம்ம முருகனை மட்டும் பாடணும், சிவனை மட்டும் பாடணும், அவங்க மாமனாரையும் சேர்த்தே பாடிடலாமேன்னு இதில் சொல்றார். என்ன சொல்றார்? பா மா வடிபால். எது மகாபலின்னு சொல்றக்கூடியவர் படி மா வழிபால் மூ அடி கேட்டு யார்கிட்ட? வாமன அவதாரத்தில் போய் மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட என்ன கேட்டார்? 3 அடி மண் தானம் கொடுன்னு கேட்டார். ஐயா நீயே குள்ள மனுஷன், இந்த உள்ளங்கை அளவு தாங்குது உன்னுடைய காலே, இதில் போய் 3 அடி கேட்குறிய, 3 உலகத்தை கேளு தரேன்னார். யார்? மகாபலி. சிரஞ்சீவிகளில் ஒருவர். முன் ஜென்மத்தில் என்னவா இருந்தார்னு யாருக்காவது தெரியுமா? எலியாய் இருந்தவர் தான் மகாபலி சக்கரவர்த்தி. சிவன் கோயிலில் எலி வலம் வந்தது. ஒரு பூனை இதை துரத்திக்கிட்டே இருந்தது. உன்னை என்னைக்காவது நான் சாப்பிட்ருவேன் சாப்பிட்ருவேன் சாப்பிட்ருவேன்னுச்சு அந்த பூனை அந்த எலியை. அப்போ அந்த எலி சொன்னது, இந்த சிவபெருமான் திருவருள் இருக்கிற வரைக்கும் உன்னை என்னால் தொட எது நீ என்னை தொடவே முடியாதுன்னு. பார்க்கலாம் அதையும், என்னைக்காவது ஒரு நாள் நீ என் கைக்கு மாட்டுவே, என் வாய்க்கு மாட்டுவே, எனக்கு உணவாவை. இது இப்படியே நடந்துட்டு இருந்தது. சிவனுக்கு அடியில் ஒரு பொந்து இருக்கும், அதில் போய் போய் இந்த எலி மறைஞ்சிக்கும். அது உள்ள பூனை போக முடியாது, பூனையால் போக முடியாது. எலி அழகாக உள்ளே போயிட்டு போயிட்டு வந்துடும். சரி, எத்தனை நாளைக்கு இந்த சிவபெருமான் காப்பாற்றுறாருன்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு இருந்து சிவராத்திரி அன்னைக்கு எல்லாரும் நிறைய எண்ணெய் ஊற்றிட்டாங்க. இந்த விளக்கு அணையும் தருவாய்க்கு போயிடுச்சு. சிவன் கோயில் விளக்கு அணையும் தருவாய்க்கு போயிட்டது. பார்த்தது இந்த எலி, என் இறைவன் இருக்கக்கூடிய இடம் இருண்டு போகலாமா? இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயவே அப்படின்னு என்ன பண்ணது? தன் வாளால் தூண்டி அந்த விளக்கினுடைய திரி அப்படி தூண்டுகிறது. தூண்டுற நேரம் பார்த்து இது பிடிச்சிடுச்சு. பூனை பிடிச்சிட்டது, சாப்பிட்டுடுச்சு, முடிஞ்சிடுச்சு. சிவபெருமானுக்கு மிகப்பெரிய வருத்தம்.
என் கோயில் விளக்கு அணையும் தருவாயில் இருக்குன்னு சொல்லி வாளால் தூண்டி விட்ட நேரம் பார்த்து இந்த பூனை பிடிச்சிடுச்சே. அந்த எலி என்ன நினைச்சிருக்கும், இந்த சிவபெருமான் நம்மளை கைவிட்டுட்டார்னு நினைச்சிருக்குமே. எலியே 3 உலகத்துக்கு சக்கரவர்த்தியா இருப்போ. எத்தனை உலகத்துக்கு? கை தட்டலாம்ல. சிவபெருமான் எவ்வளவு கருணை பண்ணியிருக்கார். ஒரு எலிக்கே கருணை பண்ணார்னா நமக்கெல்லாம் கருணை பண்ண மாட்டாரா? அப்பேற்பட்ட பெருமான் 3 உலகத்துக்கு சக்கரவர்த்தியா இருந்தார். கொடுத்து 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 இந்த மகாபலி சக்கரவர்த்தி மிகப்பெரிய வள்ளலாக இருக்கிறான். இவனை இது வச்சே இவனை என்ன பண்ணணும், ஆமாம் அழிக்கணும்னு நினைச்சார். வாமன அவதாரம் எடுத்து வந்தார். நேராக கேட்குறார், 3 வடி குடுன்னார். இந்த அசுரர்களுக்கு குரு சுக்கராச்சாரியார், சுக்கிர பகவான். அவர் பார்த்தாரு, டே வந்திருக்கிறவன் வாமன அவதாரத்தில் வந்துக்கிறான்டா, அவன் நெடிய மாலு திருமாலு, அதனால் நீ கொடுக்காதேன்னார். சுவாமி கொடுக்குறேன்னு வாக்கு கொடுத்துட்டேன். இப்போ கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் அவருக்கு பாவம் வருத்தப்படுவார். எப்போவுமே கொடுக்குறோன்னு சொன்னால் கொடுத்துடணும், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடணும். இல்லைன்னு சொல்கிறது சொல்லிடணும். கொடுக்குறேன்னு கட்சி வரைக்கும் சொல்லி ஏமாற்றக்கூடாது. கடைசி வரை முடிஞ்சால் முடியும்னு கொடுக்கணும்னு சொல்லிடணும். கொடுக்க முடியலன்னா இல்லைன்னு சொல்லிட்டு அமுச்சு வச்சிடணும். ஆனால் கொடுக்குறேன்னு கடைசி வரைக்கும் சில பேர், அட கொடுக்கலான் தான்ப்பா நினச்சேன், நீ 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கக்கூடாது, நீ வரல, வேறு எங்கேயோ கிடச்சிட்டு இருக்கும் போல இருக்கு, அதனால் வரலன்னு நினச்சி இப்போத்தான் கொடுத்தேன் பார். சில பேர் தெரியுமா உங்களுக்கு? அந்த மாதிரி சில உண்டு. அதனால் எங்கள் மகாபலி சக்கரவர்த்தி சொல்லிட்டார், வேண்டாம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். யாருக்கிட்ட வாங்கினாலும் இந்த தாரை வார்த்து கொடுக்கிற முறை உண்டு. தீர்த்தம் ஊற்றி தாரை வார்த்து கொடுக்கணும். அதனால இவர் என்ன பண்ணார்னா, இந்த கமண்டலத்தில் இருக்கிற தீர்த்தத்தை தூக்கி அப்படி ஊற்றலான்னு போகும்போது பார்த்தார் சுக்கராச்சாரியார், இதை ஊற்றுனாதானே இவன் வாங்குவான்னு வண்டா போய் அந்த குழாயை போய் அப்படி அடைச்சிக்கிட்டார். அடைச்சி அடுத்த வினாடி பார்த்தார், நம்மால் சும்மா இருப்பார, கையில் வச்சிருந்த தர்பை புல்லை வச்சு ஒரு குத்துனார். கண்ணு குருடா போச்சு. சுக்கிர தசை வந்தால் இன்னைக்கும் கண்ணுக்கு ஆபத்து வரும். சுக்கிர தசையோ அல்லது சுக்கிர திசையோ வந்தாலும் நமக்கு நடக்கின்ற பொழுது கண்டிப்பாக கண்ணுக்கு எஃபெக்ட் வரும். இன்னொன்று, பணத்தை கொடுத்து கெட்டதை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு திசை எதுடான்னு கேட்டால் சுக்கிர தசை. சரி, அந்த சுக்கிர தசை நடக்கின்ற பொழுது நமக்கெல்லாம் வழிபாட்டுக்கு ஒரு தலம் இருக்கிறது. யாருக்காவது தெரியுமா? நம்ம சென்னையில் இருக்கு. எல்லாருக்கும் கபாலீஸ்வரரை தெரியும், வெள்ளீஸ்வரரை தெரியாது. பக்கத்திலேயே இருக்கிறார். கபாலீஸ்வரர் கோயில் இப்படி நுழைஞ்சிங்கன்னா, இப்படி போனீங்கன்னாவே வெள்ளீஸ்வரர் இருக்கார். அந்த வெள்ளீஸ்வரர் கோயிலில் போய் கண்மலர் வாங்கிட்டு போய் வெள்ளியில் வாங்கிட்டு போய் செலுத்திட்டு அவரை வேண்டி பிரார்த்தனை பண்ணிங்கன்னா கண் நோய் என்று சொல்லக்கூடியது சரியாகும். சுக்கிர தசையிலேயோ இல்லை சுக்கிர திசையிலேயோ நமக்கு வரக்கூடிய பிரச்சனையிலிருந்து நம்ம ஈஸியாக விடுபடலாம். அப்படிப்பட்ட சுக்கராச்சாரியார் அடைத்த அடுத்த வினாடி இப்போ கொடுக்க முடியல, இவர் என்ன பண்ணிட்டார், அப்படி ஒரு குத்துனார். அதிலிருந்து உதிரத்தோடு சேர்ந்து தீர்த்தம் வெளியில் வந்தது. அதை அப்படி கொடுக்கிறார். கொடுத்த அடுத்த வினாடி பார்த்தார், என்னது, செடியாய வல்வினை தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயில் வாசலில் அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடத்து இயங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாயை காண்பேனோ அப்படின்னு குலசேகர ஆழ்வார் பாடுறார். செடியாய வல்வினை தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா. உயரம் அப்படின்னா என்ன? நெடியானேன்னு என்ன அர்த்தம்? உயரமானவர். அது உயரத்தை யாராலையும் கணக்கெல்லாம் எடுக்கவே முடியாது, அவ்வளோ உயரமா. இப்போ 3 அடி கொடுத்தேன் தார வாத்தார். இவர் என்ன பண்ணிட்டார், பூமியை 1 அடி முடிஞ்சிச்சு. 2வது அடி ஆகாயத்தை அளந்துட்டார். 2 முடிஞ்சு போச்சு. இப்போ 3வது எங்க அளக்கிறது பார்த்தார். அப்படியா, எங்கடா 3 அடின்னு 2 தான் கொடுத்துக்கிறேன், 3வது சுவாமி 3வதா எங்கிட்ட நான் ஆண்டுட்டு இருந்ததெல்லாம் நீங்கள் அளந்துட்டீங்க, 3வதா எங்கிட்ட இல்லை சுவாமி, 1 தான் இருக்குது. என்ன இருக்கு? என் சிரம் இருக்கிறது, இங்கே வைங்கோன்னார். எங்கே வச்சார்? மகாபலி சக்கரவர்த்தியினுடைய
தலையில் அந்த 3வது அடி அப்படி பட்டுச்சு. பட்ட அடுத்த வினாடி பாதாள உலக, ஏன்னா அவர் உயரமானவர், ஒரு அழுத்துறார். அழுத்தின உடனே பாதாள லோகத்துக்கு போயிட்டார். இன்னைக்கும் மகாபலி சக்கரவர்த்தி எங்க இருக்கார்? பாதாள உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பெருமான் மகாபலி சக்கரவர்த்தி. அந்த மகாபலி சக்கரவர்த்தி தான் பாதாள உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார். அதுக்கு ஒரு கதை கூட உண்டு. இந்த மகாபலி சக்கரவர்த்தி எங்கே போனாலும் இந்த ராவனை எப்போ பார்த்தாலும் யாருக்கிட்டையாவது சண்டைக்கு போவானாம், வழியே சண்டைக்கு போவானாம். அப்படி வழியே சண்டைக்கு போகும்போது ஒரு தடவை நாரதர் போய் சொல்லியிருக்கான், அந்த மகாபலி இருக்கானே உன்னை பற்றி ஏளனமாக பேசணும், அந்த ராவணனை முடிஞ்சா வந்து என்கிட்ட சண்டை போட்டு பாருன்னு வேற சொன்னான். இந்த நாரதர் கலகம் நன்மையில் முடியும்னு வாங்க. நேராக இங்கேருந்து படையை கூட்டிகிட்டு போனான் பாதாள உலகத்துக்கு. யார்? ராவணன். வந்த உடனே பார்த்தார், மகாபலி பார்த்தார், யார் நீ? ஆ, என்ன தெரியாதா? நான் தான் இலங்கை வேந்தன் 10 தலை ராவணன். ஓ அப்படியா, சரி, எங்கே வந்தேன்? சண்டைக்கு வந்தேன், வா சண்டைக்கு. சண்டை போடுறது இருக்கட்டும், அந்த ரூமில் ஒரு சாமான் இருக்கு, அந்த சாமானை எடுத்துன்னு வா, பிறகு சண்டை போடலான்னார். அந்த ரூமில் ஒரு சாமான் இருக்கு, எடுத்துன்னு வான்னார். இவர் போகிறார், அந்த சாமானை அப்படி தூக்கி 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 பார்த்தார், தூக்க முடியலை. வெளியில் வந்துட்டார். என்ன சாமான் அதுன்னார். ஒன்றும் இல்லை, எங்கள் கொல்லு பாட்டன் ஒருத்தன் இருந்தான், அவன் பேர் இரண்ய கசிபுன்னு பேர். அவனை நரசிம்ம சுவாமி இடதுசாரியா வலதுசாரியா கிரு 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 கிருன்னு சுற்றி தன் மடி மேலே போட்டு அப்படி குடலை உருவி மாலையாக போடுற பொழுது காதலுக்கிற கடுக்க அருந்து போய் அந்த பக்கம் விழுந்துருச்சு. எங்கள் பாட்டன் ஞாபகார்த்தமாக இதை எடுத்து வச்சுருக்கேன். ஏண்டா எங்கள் பாட்டன் கடுக்கனையே உன்னால் தூக்க முடியலையே, எங்கிட்டையா சண்டைக்கு வந்தேன்னு எட்டி ஒரு விட்டாராம். மகாபலி சக்கரவர்த்தியினுடைய பெருமை. அந்த மகாபலி சக்கரவர்த்திக்கு வாழ்க்கை கொடுத்த பெருமான் சிவபெருமான். அதை இங்கே நினைவுபடுத்தி சொல்கிறார். ஒவ்வொரு பாட்டுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 3 மணி நேரம் கதை எப்படி ஓடுன்றது. அவர் சொல்கிறார், தாவடி ஓட்டு மயிலும் தேவர் தலையிலும் என் பா அடி எட்டிலும் பட்டது அன்றோ படி மா வழிபால் மூவடி கேட்டு அன்று மூதண்ட கூட முகடுமுட்ட சேவடி நீட்டும் பெருமான் மருகன் சிற்றடியேன்னார். சாதாரண அடி கிடையாதுங்க. அந்த யாருக்கு? அந்த மாமனாருக்கு இவர் மருமகன். மாமனாருக்கே திருவடி அவ்வளவு பெருசாக இருந்தா மருமகனுக்கு எவ்வளவு பெருசாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லாம சொல்றாருங்க. அப்போ எப்படிப்பட்ட ஒரு பெருமானாக முருகப்பெருமான் இருக்கிறார். அது மட்டும் இல்லை, திருப்புகழ் ஏட்டு என்று சொல்லக்கூடியதில் இவருடைய திருவடி பட்டது. திருப்புகழ் ஏட்டில் ஒத்திகை பார்ப்பது போல எங்க வச்சார்? 2 இடத்துல வச்சார். மயில் மேலையும் தேவர் தலையிலும். 3ஆவதாக ஸ்ட்ராங்கா வச்சாராம். எங்க? திருப்புகழ்ல. அதான் ஒரிஜினல் திருவடி. அதை சொல்றார் அவரே, அருணகிரி பெருமான். அப்போ அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வந்து அது 15வது பாடல். அந்த பாடலுக்கு பொருளை சிந்தித்து விட்டு இப்போ 18வது பாடல். முக்கியமான பாடல்களுக்கு மட்டும் நம்ம பொருள் பார்க்க இருக்கிறோம். அதனால இப்போ சொல்றார், வையிற் கதிர் வடிவேலோனை வாழ்த்தி வரிஞர்க்கு என்றும் நொய்யில் பிளவள வேணும் பகிர்மிங்கள் நுங்கட்கு இங்கன் வையிற்கு ஒதுங்கா உதவா உடம்பின் வெறு நிழல் போல் கையில் பொருளும் உதவாது காணும் கடைவழிக்கேன்னார். அருமையான பாட்டு. இந்த பாட்டுக்கு கிட்டத்தட்ட 3 மணி நேரம் இல்லை, 30 மணி நேரம் பொருள் சொல்லலாம். எவ்வளோ நேரம்? ஆமாம், அவ்வளவு இருக்கு. வையிற் கதிர் வடிவேலோனை வாழ்த்தி வரிஞர்க்கு. வரிஞருக்குன்னா யாரு? இல்லாதவங்களுக்கு. கிழிஞ்ச துணியாவது தச்சு ஏழை எளியவங்களுக்கு கொடுக்கணும். அது நம்ம மெட்ராஸில் உண்டா? அதையும் போட்டு பிளாஸ்டிக் வாளி வாங்கிடுறோம். என்ன வாங்குறோம்? ஆமாம், 6 மாதம் வெயிலில் போட்டால் 3 மாதத்தில் போயிடும். உண்டா இல்லையா? அதையாவது தச்சு ஏழைகளுக்கு கொடுக்கணுமா? எங்கே கொடுக்கணும்? ஏழைகளுக்கு கொடுக்கணும். ஆனால் நம்ம பெண்களுக்கு ஒரு குணம் என்ன தெரியுமா?
1000 புடவையை அடுக்கி 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 வச்சுட்டு அது மக்கி போய் லைன் லைனாக கியூவாக விட்டால் கூட வேலைக்காரிக்கு இந்தான்னு கொடுக்கறதுக்கு மனசு வராது. ஆமாம், நம்ம பெண்களுக்கே உரிய இயல்பு அது. எவ்வளவு இருந்தாலும் சரி இந்த 4 புடவை வச்சுக்கோ போ, கொடுக்கணுமா இல்லையா? அந்த குணமே என்ற இதில் வர்றதே இல்லை. அதை தான் இங்கே சொல்கிறார். முருகா என்று வையர் கதிர் வடிவேலோனை வாழ்த்தி வரினருக்கு என்றும் நொய்யில் பிளவள வேணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். அரிசியை 4ஆ உடைச்சா நொய்யி, 2ஆ உடைச்சா இல்லை, அது பாதி அரிசி. 4ஆ உடைச்சா நொய்யி. 4ஆ உடைச்சிட்டு அந்த 4 பாகத்தில் ஒரு துளி அளவாவது எங்கே கொடுக்கணும்? எறும்பு புத்துக்காவது போடணும். நொய்யில் பிளவள வேணும் பகிர்மிங்கள்ன்றார். அப்போனா என்ன அர்த்தம்? அந்த எறும்பு இருக்கக்கூடிய இடத்துலையாவது அந்த நொய்யில் பாதியாக இருக்கக்கூடிய ஒரு கொஞ்சோண்டு எடுத்து அந்த எறும்பு புத்தில் போட்டால் யமன் வந்து உங்களை பாச கயிறு போட்டு இழுத்து செல்லுகிற பொழுது இந்த எறும்பு வாதாடுமாம். கை தட்டுங்க. என்ன சொல்லி? அவன் உணவு உண்ணுவதற்கு முன்னதாக என்னுடைய ஜீவன் என்ன கேட்டா 7 தலைமுறைக்கு உணவு சேர்த்து வைத்து விட்டு இறந்து போகக்கூடிய ஒரே ஒரு ஜீவன் எதுடான்னு கேட்டா எறும்பு. எத்தனை தலைமுறைக்கு? ஆமா, எறும்பை போல உழைக்கணும் யாரு? மனிதர்கள். ஆனா இன்னைக்கு ஆமா, எழுந்துக்கிறதே 10 மணிக்கு, அதுக்கப்புறம் எங்க இருந்து உழைக்கிறது? உண்டா இல்லையா? தூங்குறதே 2 மணிக்கு, அப்புறம் எங்கேருந்து? இருக்கிற எல்லா செல்ஃபோனும் ஆனில் தாங்குது. எத்தனை மணிக்கு பார்த்தாலும் ஆன்லைனில் தாங்குது செல்ஃபோன் மொத்தமும். அப்புறம் எங்கேருந்து? முடியாதுல்ல. அதை இங்கே சொல்கிறார். வையர் கதிர் வடிவேலோனை வாழ்த்தி வரினருக்கு என்றும் நொய்யில் பிளவள வேணும். நொய்யில் துளி எறும்புத்துக்கு போடணும். அதுக்கு தான் பெண்களுக்கெல்லாம் இந்த வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையாவது என்ன போடணும்? அரிசி மாவினால் கோலம் போடணும். அந்த எறும்பு வந்து கொண்டு போகுமா. இப்போ யமன் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி யமன் வருவார், பாசக்கயிறு போடுவார். அப்படி போட்டு இழுத்து செல்லும் பொழுது ஒரு ஈயை அவர் கொல்லக்கூடாது, ஒரு எறும்பை கொல்லக்கூடாது, ஒரு எந்த ஜீவன் புழு பூச்சி எந்த ஜீவனையும் அவர் கொல்லவே கூடாது. கொல்லாமல் எந்த ஜீவனை எந்த ஆன்மாவை பிடிக்க வேண்டுமோ அந்த ஒரே ஒரு ஆன்மாவை மட்டும்தான் அவர் பிடித்து கொண்டு செல்ல வேண்டும். அப்படி செல்லும் பொழுது குறுக்கில் இந்த எறும்பு நிற்குமா. ஏய் போ 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 போ, என் காலில் மிதிப்பட்டு இறந்து போயிடாத போ. நான் போக மாட்டேன். உடனே கேட்டுறாதீங்க, எறும்பு பேசுறது யமனுக்கு கேட்குமான்னு. நம்ம மனித குலத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கே கேட்டதுன்னா அவருக்கு கேட்காதா? யாருக்கு கேட்டதுன்னு யாருக்காவது தெரியுமா? எறும்பு பேசுறது, மொத்த ஜீவன்கள் பேசுறது எல்லாம் 2 பேருக்கு கேட்டிருக்கு. 84 லட்சம் யோனி பேதம் மொத்தமே பேசுறது. எறும்பிலிருந்து, ஈயிலிருந்து, நாயிலிருந்து, நரியிலிருந்து அனைத்தும் பேசக்கூடியது 2 பேருக்கு கேட்டிருக்கு. யாருக்காவது தெரியுமா? 1 சுக முனிவர், வியாச பகவானுடைய மூத்த பிள்ளை. சுகான்னு வியாச பகவான் கூப்பிடுகிற பொழுது ஏன் பாரான்? ஈ, எறும்பு, நாய், நரி, பல்லி, பூரா, மனுஷன், தேவர், முனிவர் எல்லாரும் சொல்லுவாங்களாம் ஏன்னு. அப்பாதோ வந்துட்டேன்பான, அப்பாதோ வந்துட்டேன்பான்னு எல்லாம் சொல்லுமா. எல்லாம் பேசுவது சுகமுனிவருக்கு மட்டும் கேட்கும், அதே அவங்க அப்பா வியாச பகவானுக்கு கேட்காது. அப்ப அவர் எவ்வளவு தவம் பண்ணியிருக்கோன்னு யோசிக்கணும். சரி, 2வது யாரு? கேகயன் என்று சொல்லக்கூடிய கைகேயினுடைய அப்பா தவம் பண்ணார், காட்சி கொடுத்தார். என்ன வேணும்னார்? அவரை கேட்டிருக்க கூடாதா வேற ஏதாவது? எல்லா ஜீவன்களும் பேசுறத நான் கேட்கணும்னார். கேட்பாய், ஆனா அந்த ஜீவன்கள் என்ன பேசினது என்று நீ யாரிடத்திலும் சொல்லக்கூடாது. சொன்னா உன் தலை. இந்த மனைவி எறும்பு 2ம் கட்டிலுக்கு பக்கத்தில் ஓடிட்டு இருந்துச்சு. அப்படி ஓடிக்கொண்டிருக்கிற நேரம் பார்த்து அது 2ம் கணவன் மனைவி எறும்பு. அது சொல்லுது, ஏங்க எனக்கு கூச்சமாக இருக்குங்க, தொடாதீங்க அப்படின்னுச்சா. சிரிப்பு வருதா? தொடாதீங்கன்னுச்சான்.
அதுக்கு அந்த ஆண் எறும்பு சொல்லிச்சான், அடியே மனைவின்னா ஆண் யாரு, கணவர் தொடுவதற்கு தானே, எங்க பிள்ளைங்கள்லாம் பக்கத்தில் இருக்காங்கடி, அடியே பிள்ளைங்களுக்கு தெரியும்டி மனைவிக்கு உனக்கு வேற உடம்பு சரியில்லை, உன்னை யார் இப்போ வர சொன்னது, அதனால அந்த இடத்துல காயம் ஆறி இருக்கான்னு உன்னை தொட்டு பார்த்தேன்டின்னுச்சான். எது அந்த எறும்பு. இதை கேட்க ஏன் கேட்டுக்கிறான். ராத்திரி 2 பேரும் கணவன் மனைவி கட்டிலில் படுத்துன்னு இருக்கா, அந்த புறத்தில் படுத்துன்னு இருக்கா, கலகலன்னு சிரிக்கிறா. ஆஹா, நம்ம மனிதர்கள் தான் இப்படி செய்வோம்னா அந்த எறும்பு கூட மனைவி மேலே எவ்வளவு பற்றா இருக்குன்னு ஆனார். தூக்கத்தில் இந்த மனுஷன் பக்கத்தில் சிரிச்சா சும்மா இருப்பாளா பொண்டாட்டி? ஏங்க ஏங்க என்னங்க ஆச்சு, ஏங்க சிரிக்கிறீங்க அப்படின்னா, அதுக்கு அவர் சொன்னார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லை என்னமோ இருக்கு, நீங்கள் என்னன்னு சொன்னா தான் நான் இப்போ உங்களை தூங்க விடுவேன். நான் ஒன்றும் இல்லடி, 2 எறும்பு போச்சு, அது 2ம் கணவன் மனைவி, அதுக்கு மனைவி எறும்புக்கு அடிபட்டிருந்தது, அது 2ம் பேசிக்கிட்டது, அதை நான் கேட்டேன். என்ன பேசிக்கிட்டது எனக்கு சொல்லு. சொன்னா என் தலை வெடிக்கும், உன் தலையே வெடிச்சாலும் பரவாயில்ல, சொல்லிட்டு வெடிக்கிட்டோம். அதுக்கு வந்த பழமொழி தாங்க, தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை. கேக்கையனுடைய மனைவி அந்த மாதிரி கேட்டால, கைகேய அவளுடைய மகள் என்ன கேட்டா, நீ செத்தாலும் பரவாயில்ல, பரதன் நாடாளனும் ராம காடாளனம்னு கேட்டா. கணவனை இழந்து பூ பொட்டு இழந்தாலும் வெள்ளப்புடவை கட்டினாலும் பரவாயில்ல, ஏன் புள்ள ஆட்சியில உட்காரணும்னு சொன்னால். அதனால் வந்தது தான் பழமொழி, தாயை போல பிள்ளை, நூலை போல சேலன்னு. அது மாதிரி அந்த எறும்பு வாதாடுமாம். யாருக்கிட்ட? யமன் கிட்ட வாதாடுமாம். என்ன சொல்லி? எனக்கு உணவு கொடுத்திருக்கிறார், என் தலைமுறைக்கு 7 தலைமுறைக்கு அவர் உணவு கொடுத்திருக்கிறார், அவருக்கு இன்னைக்கு உயிரை நீங்கள் பற்றி கொண்டு சென்றால் நான் விடமாட்டேன், வேண்டுமானால் என் உயிரை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களை பொறுத்த வரைக்கும் அது எறும்பு. அது எவ்வளோ இருக்கு? சும்மா அவ்வளோதான் இருக்கு, இவ்வளோதானே இருக்கு. ஆனால் இவ்வளோ பெரிய உடம்பில் இருக்கக்கூடிய உயிரும் இறைவனுக்கு சமம், அந்த எறும்பினுடைய உயிரும் சமம். கை தட்டலாம்ல. எறும்பா இருந்தாலும் இறைவனுக்கு அது ஒரு ஜீவன், அது ஒரு குழந்தை. மனுஷனா இருந்தாலும் அதுக்கு ஒரு இது. இவ்வளோ பெரிய உடம்புல இத்தினோண்டு எறும்பு கடிச்சா நீங்க தாங்குறீங்களா? தாங்க மாட்டேங்கிறீங்கல்ல. ஐயோ, கடிக்கிற எறும்பு உண்டா இல்லையா? இவ்வளோ பெரிய உடம்பு தானே, அது இத்தினோண்டு தானே இருக்கு, அது கடிச்சிட்டு போட்டுன்னு விடலாம் இல்லை? அதை உடனே பிடிச்சி நசுக்கி தேய்ச்சி என்னென்னமோ பண்ணி அதை பண்ணுறமா இல்லையா? அப்போ அந்த யமனிடத்தில் அந்த எறும்பு வாதாடுமா? அதைத்தான் இங்கு சொல்லுகிறார். அப்போ எவ்வளவு இம்பார்ட்டன்னு யோசிக்கணும். வையிர் கதிர் வடிவேலோனை வாழ்த்தி நொய்யில் பிளவளவேனும் பகிர்மிங்கள். அதுக்கு அடுத்து சொல்றார் பாருங்க, என்ன சொல்றார்? நொய்யில் பிளவளவேனும் பகிர்மிங்கள் நுங்கட்கு இங்கன் வெய்யிற்கு ஒதுங்கா உதவா உடம்பின் நிழல் போல். இப்போ சித்திர வைகாசி வெயில், அன்னைக்குன்னு பார்த்து நடந்து போயின்னு இருக்கும்போது பாதி வழியில் செருப்பு அருந்து போச்சு. செருப்பை கையில் பிடிச்சிக்கிட்டு செருப்பை தைக்கிற இடத்துக்கு நடந்து போனோன்னா இப்போ நான் நடந்து தான் போய் ஆகணும். அப்போ என்ன பண்ணுறது? என் உடம்பு இவ்வளோ பெரிய உடம்பு, பாலா தயிரா தேனா அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் சாப்பிட்டு சாப்பிட்டு வளர்த்து வச்சிருக்கிறேன். என் நிழல் விழுகிறது, ஆனால் நான் கால் வைக்க முடியுமா? என் நிழல் எனக்கு உபயோகப்படுமா? என்னுடைய நிழல் எனக்கு உபயோகப்படுமா? படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்? என் நிழல் எப்படி விழும்? என் நிழல் எங்கே விழும்? எனக்கு பின்னாடி விழுந்தாலும் சரி, இல்லை எனக்கு முன்னாடி விழுந்தாலும் சரி. ஆனால் அதில் நான் கால் வைக்கிறதுக்குள்ளேயே அது எனக்கு முன்னாடி போயிடும். நிழல் இல்லையா? நான் நகர்ந்தா அதுவும் தானே நகரும். அது என்ன அங்கேயேவா இருக்கும்? என் காலடியிலேயேவா இருக்கும்? இந்த உடம்புக்கு நிழல் வேணும்னா இருக்கும்? இருக்காதுல்ல. அதைத்தான் இங்க சொல்றார். இதே ஒரு பிரசங்கத்தில் வாரியார் சுவாமிகள் சொல்லுவார். மனைவி மகா கஞ்ச பிஷ்னாரி, அறுத்த கைக்கே சுண்ணாம்பு வைக்க மாட்டான். சுண்ணாம்பு நிறைய டப்பா இருக்குது, அவ கையை அறுத்துக்கினாலாம். ஒரு நாள் பக்கத்து வீட்டில் போய் எக்கா சுண்ணாம்பு இருந்தா கொடுன்னாலாம். என் வீட்டில் இருக்கிறது தொட்டு போட்டால் காலி ஆயிடுச்சுன்னா நான் அப்புறம் புதுசாக வாங்கணும் இல்லை. அப்போ எவ்வளவு கஞ்சத்தனம்னு யோசித்து பாருங்க. இன்னைக்கும் சில பேர் அப்படி இருக்கா?
இல்லைன்னெல்லாம் சொல்லவே முடியாது. 50 சவரம் கழுத்தில் போட்டுட்டு அப்படி வந்தபோது கூட ஐயா அம்மான்னு யாருன்னா கேட்டா இங்கே போடுற வழக்கல்ல போ அப்படின்னு சொல்கிறது தான் உலக வழக்கமாக இருக்குது. அப்போ இங்கே சொல்லுகிற பொழுது பார்த்தார், இந்த மனைவியை திருந்தனுமே என்ன பண்ணுறதுன்னார். டிரைவர்கிட்ட சொன்னார், உனக்கு எங்கே போகணுன்னு ஆசை? புதுசாக கல்யாணம் ஆகி குழந்தெல்லாம் பெற்று ரொம்ப நாளாக பாவம் என்கிட்டயே டிரைவர் வேலை செஞ்சுன்னு இருக்கே, எங்கே போகணுன்னு ஆசை? என் பொண்டாட்டி கல்யாணம் ஆன புதுசில் கேட்டா முதலாளி எங்கே போகணுன்னு, ஊட்டிக்கு போகணுன்னு. படும்பாவி, மார்கழி மாதத்துலையாடா போவே, அங்கே இன்னும் குளிருமேடா, வேற எங்கடா? இல்லை, அவளுக்கு ஆசையே அதுதான் முதலாளி. சரி இந்தா வச்சுக்கோ, கையில் ஒரு 10,000 செலவுக்கு பெட்ரோல் பேங்க்கில் போய் நான் சொன்னேன்னு சொல்லி போட்டுட்டு போ. ஆனால் நான் ஃபோன் பண்ணி கேட்பேன், கேட்கும்போது ஐயா வண்டி வந்துட்டுருக்கு, பஞ்சர் போட்டுனுக்கிறேன், பெட்ரோல் ஊற்றினுக்கிறேன்னு தான் நீ சொல்லணும், ஆனால் வந்துடாத சொல்லி அமுச்சு வச்சிட்டார். இவராக போனார் தந்தி ஆஃபீஸில், நேராக போனார், ஒரு தந்தி கொடுக்குறார். மாமனார் சீரியஸ் கொடுத்துட்டார், வந்துடுச்சு. வந்த உடனே ஐயா யார் இல்லை, அப்போல்லாம் தந்தி, இப்போல்லாம் ஃபோனு. இவரே சொல்லிட்டார் ஒருத்தரை விட்டு. இப்போ சொன்னார், உங்கள் மாமனார் என்னாச்சு? எங்கள் மாமனாருக்கு நல்லா தானே இருந்தார், நான் நேற்று காலையில் கூட பார்த்தேனே, பேசினேனே, நல்லா தாங்க இருந்தார், திடீர்னு என்னமோ ஆயிட்டுதுங்க, அதனால் உங்களை வர சொன்னாங்க. அப்படியா? அலுமேலு அலுமேலு அலுமேலு, என்னங்க என்ன ஆச்சு என்ன ஆச்சு? இல்லை, உங்கள் அப்பாவுக்கு என்னமோ டாக்காம், ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயின்னு இருக்காங்களாம், இப்போவோ அப்போவோன்னு சொல்லிட்டாங்களாம். அப்படியா? வாங்க போகலாம், எங்கள் அப்பான்னா எனக்கு உசுறு. பொம்பளை பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் அப்பான்னா உசுறு இல்லையா? உடனே வா சீக்கிரம், நானும் கிளம்பிட்டேன்டி. ஆமாம், எங்கெங்க காரை காணோம், அவனை இப்போ தான் பெட்ரோல் போட அனுப்பி வச்சேன், வந்துடுவானா? வந்துடுவான், வா போகலாம். இந்த காரில் போகிற அவசரத்தில் இந்த அம்மா காலில் செருப்பு போடாமல் போயிட்டான். அதில் போடாமல் போனால் சித்திரை வைகாசி இந்த மாதிரி வெயில் காலமாக இருந்ததுனால என்ன பண்ணிட்டார் இவர், உடனே கேட்டுறாதீங்க, மார்கழி மாதம் சொன்னீங்க, இப்போ சித்திரை வைகாசின்றீங்களே, அந்த மாதிரி வெயில் நேரம். இவத காலில் செருப்பு போடாமல் இருக்கிறா இந்த அம்மா, நடந்து போகிறா, கொதிக்கிற வெயில், 12 மணி உச்சி வெயில், காலில் இது வரைக்கும் அவள் செருப்பு போடாமல் நடந்ததே இல்லை, இப்போ நடக்கிறா. எங்க வந்துருவார? அடே டிரைவரு எங்கடா இருக்க? ஐயா இப்போதாங்க ஐயா நான் ஊட்டிக்கு. டே அப்படியா, வண்டி பஞ்சர் ஆயிடுச்சா? சரி சரி பஞ்சர் போட்டுட்டு வந்துடுறா சீக்கிரமா. ஏம்மா பஞ்சர் ஆயிடுச்சா? அந்த தெருமுனையில் வந்து நிற்க சொல்கிறான், இங்கே தானே, வா போகலாம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நடத்திகிட்டே கூப்பிட்டு போகிறார். அப்படி கூப்பிட்டு போகிற வழியில் ஒரு நிகழ்வு நடக்குது. என்னன்னா, எங்க காலு கொதிக்குதுங்க. கண்ணே, மணியே, ரத்தினமே, நீ என்ன அழகா இருக்கே தெரியுமா? ஏய்யா கொதிக்கிற வெயில்ல கொஞ்சறியேயா, உனக்கு கொஞ்சறதுக்கு நேரங்காலம் இல்லையா? ஏன்னா இதுக்கெல்லாம் நேரங்காலமாக பார்ப்பாங்க. காலு கொதிக்குதுங்க. அந்த டிரைவர் என்னதான் பண்ணுறான்? சரி சரி வந்துடுவான், வா அப்படி போயிடுவோம், கொஞ்சம் தொலைவு தான், வா அப்படின்னு அழைச்சி. அலுமேலு என்ன, உன் நிழல் விழுதில்லை, அதில் கால் வச்சுண்டு வாயே. பாலா தயிரா தேனா மோரா தினமும் 3 வேளை 30 வேளை சாப்பிட்டுட்டே இருப்பியே, இந்த உடம்பு அதோட நிழல் விழுதில்லை, அதில் கால் வச்சுண்டு வாயே. அறிவு இருக்காயா உனக்கு? இருக்கா? ஏண்டி அறிவிருந்தா நான் எப்படி உன்னை கட்டி இருப்பேன்? அறிவில்லாதனால தானடி உன்னை கட்டிட்டு இத்தனை வருஷமா குடும்பம் நடத்தின்னு இருக்கேன். அதனால அப்படி இல்லை அலுமேலு, இவ்வளோ பெரிய நிழல் விழுதில்லை, அதில் கால் வச்சா உனக்கு சுடாதில்லை, அதுக்கு சொன்னேன். அப்படியா? இல்லைங்க, என் நிழல் எனக்கு உபயோகப்படுமா? உன் நிழலே உனக்கு உபயோகப்படலைன்னா இரும்பெட்டியில் இருக்கிற பணம் உனக்கு உபயோகப்படுமா? உன் நிழலே உனக்கு உபயோகப்படவில்லை என்றால் இரும்பு பெட்டியில் இருக்கிற பணம் எப்படி உனக்கு உபயோகப்படும்? அதைத்தான் இங்கு சொல்லுகிற பொழுது சொல்றார், வையீர் கதிர் வடிவேலோனை வாழ்த்தி வரிஞர்க்கு என்றும் நொய்யில் பிளவலவேனும் பகிர்மிங்கள் நுங்கட்கு இங்கன் வெய்யிற்கு ஒதுங்கா. எது ஒதுங்கா? உதவா உடம்பின் வெறு நிழல் போல் கையில் பொருளும் உதவாது காணும் கடைவழிக்கே. எப்போ
கடைசி காலத்தில் கோடி கோடியாக செல்வம் வைத்திருக்கக்கூடிய அத்தனை பேரும் செல்வம் இருக்கு என்று சொன்னால் யமன் விட்டு விடுவானா? இல்லை, நான் இவ்வளவு பெரிய கோடீஸ்வரன், உனக்கு வேணும்னா ஒரு 4 கோடி தரேன், என்னை விட்டுடுன்னு சொன்னால் விடுவானா? இல்லை, ஒரு 4 கிலோ தங்கம் கொடுக்குறேன்னு சொன்னால் விடுவானா? இல்லை, எதையாவது சொன்னால் அவன் விடுவானா? சரி, விட்டுறல, அவன் பிடிச்சிட்டே போறானே வச்சுப்போம். போகிற பொழுது இங்க சேர்த்து வைத்திருக்கக்கூடிய செல்வம் நம்ம பின்னாடி வருமா? எது இடுப்பில் இருக்கிற அரை நான் கயிறை கூட கட் பண்ணி தூக்கி போட்டுருவா. வெறும் உடம்போட வந்தோம், வெறும் உடம்போட தான் போகணும். உண்டா எதில் ஏதாவது ஒன்று? 1 கோடி மட்டும் கொண்டு போகலாம். 1 கோடி கொண்டு போகலாங்க, எல்லாருக்கும் அனுமதி உண்டு. என்ன கோடி? ஒன்று பிறந்த கோடி, இல்லைன்னா புகுந்த கோடி. இந்த கோடியை மட்டும் போட்டு போகலாம். எதுக்கு அது? இவ்வளோ உயரமாக வளர்ந்திருக்கிறோமே, அந்த மானம் என்கின்ற ஒன்றை காப்பாற்றுவதற்காக நம்ம மேலே மூடி கொண்டு போகிற, அவ்வளவுதான். வேற எதையும் கொண்டு வர்றது ஒன்றும் கிடையாது, கொண்டு போவது ஒன்றும் கிடையாது. பரோபகாரம் இதம் சரீரம் என்று பகவான் கீதையில் சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பரோபகாரம் இதம் சரீரம், இந்த உடம்பால முடிஞ்ச வரைக்கும் 4 பேருக்கு நன்மை செய், ஒருவருக்கும் தீங்கு செய்யாதே. ஒருவருக்கும் தீங்கு செய்யாதே. அந்த 4 பேர் யாரு? மாதா பிதா குரு தெய்வம். மாதா பிதா குரு தெய்வம். இந்த 4 பேருக்கு என்ன பண்ணணும்? முடிஞ்ச வரைக்கும் நன்மை செய். இந்த 4 பேருக்கு நீ நன்மை செய்தா தெய்வம் உன்னிடத்துல தேடி வரும்ன்ற. தெய்வமே தேடி வரும். அப்படின்னா என்ன பண்ணணும்? அம்மாவை வணங்கணும். இந்த புராணங்கள் எல்லாமே என்ன சொல்லுது? தாயில் சிறந்த கோயில் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. அம்மா தான் உலகம், அம்மா போல உலகத்தில் வேற யாரும் இல்லை சொல்றாங்களா இல்லையா? அப்போ தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. அப்பா கெட்டு போறதுக்கு சத்தியமாக எந்த தந்தையும் சொல்ல மாட்டார். எந்த தந்தையும் சொல்ல மாட்டார். அவர் பேச்சை கேட்டால் அந்த குழந்தை உருப்பிடுவான்னு அர்த்தம். கேட்கலன்னா உருப்பிட மாட்டான். சரி, அப்பா பேச்சை கேட்கல, அம்மா பேச்சை கேட்கல, குரு பேச்சாவது கேட்கணுமா இல்லையா? குரு என்று சொல்லக்கூடியவர் வார்த்தையை கேட்டால் இந்த உலகத்தையே வெல்லலாம். ஆனால் குருவை நம்ம யாருமே மதிக்கிறதே இல்லையே. அப்புறமா நாம் எங்கேருந்து செய்யறது? அதுக்கப்புறம் தெய்வம், அதை தான் நம்ம கல்லு கட்டைன்னு சொல்லிட்டு இருக்கோமே. உண்டா இல்லையா? உள்ள இருக்கிற இறைவனை இறைவன் நான் மதிக்கிறோம், கல்லு கட்டை அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கான். அதனால தான் சொல்றார், வையர் கதிர் வடிவேலோனை வாழ்த்தி வரினர்க்கு என்றும் நொய்யில் இல்லேன்னு சொல்லக்கூடாது. என்ன சொல்லக்கூடாது? இல்லை என்கின்ற வார்த்தை, அதுவும் முக்கியமாக தாய்மார்களுடைய வாயிலிருந்து வரவே கூடாது. என்ன சொல்லணும்? தீர்ந்தது வாங்கணும்னு சொல்லணும். இந்த பொருள் வாங்கணும்னா வீட்டுக்கார் புரிஞ்சுக்கணும், என்னென்ன அந்த பொருள் இல்லை போல இருக்கு, தீந்து போச்சு போல இருக்கு, அதனால் அந்த அம்மா வாங்க சொல்கிறா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இல்லம் என்று போடக்கூடாது. இந்த இல்லம் அந்த இல்லம்னு போடுறாங்க இல்லையா, தங்களுடைய பேர் போட்டு அலுமேல் இல்லம் அப்படி போடக்கூடாது. என்ன போடணும்? நிலையம் என்று போடணும். நிலையம்னா நிற்குமா, இல்லைன்னா இல்லாமையே போகும் என்று சொல்லுவார்கள். அதனால இங்க சொல்லுகிற பொழுது சொல்றார், நொய்யில் பிளவல வேணும் பகிர்மெங்கள். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. காரைக்கால் அம்மையார்னு ஒரு அம்மா இருந்தால, ஒரு நாளைக்கு ஒரு சிவ அடியாருக்காவது உணவு படைச்சா. அதே மாதிரி சிறுதொண்ட நாயனார் பரஞ்சோதியார் இருந்தார்ல, ஒரு நாளைக்கு ஒரு சிவடியாருக்காவது அமுது படைச்சா. அதே மாதிரி கர்ணன் என்று சொல்லக்கூடியவன் யார் யாருக்கு என்ன கொடுத்தான்? உலகத்தில் எல்லாவற்றையும் கொடுத்தான். அவன்கிட்ட என்னென்ன இருந்ததோ அவ்வளவையும் கொடுத்தான். அவன் கொடுக்காததுன்னு ஒன்னே ஒன்று, அவன் செய்யாததுன்னு அன்னத்தை கூட அவன் சமைச்சான். இழிகுலத்தோன், தாய் தந்தை பெயர் தெரியாதவன், இவன் ஜாதி என்ன, இவன் மதம் என்ன, இவன் யார் என்று தெரியாதவன் என்று சொல்லி அந்த அன்னம் மட்டும் யாருக்கும் இவன் பரிமாறல. அதுக்கும் நம்ம பகவான் போனார். அப்போ அருந்த பசி சிறிது அன்னம் கொடையினார். இங்கே போடுற வழக்கம் எல்லாம் அதோ பாரு விதுரர் வீட்டில் தான் 3 வேளை அன்னம் போடுறாங்க, அங்கே போய் சாப்பிட்டுக்கோன்ட்டான். இப்போ கர்ணனுடைய உயிர் பிரிய போகிறது. அப்படி கர்ணனுடைய உயிர் பிரிகின்ற பொழுது பிரிஞ்சு நேராக வைகுந்த பதவி. ஏன்? இந்திரனுக்கு கவச குண்டலத்தை தானமாக கொடுத்தான்.
இந்திரனுக்கு கவச குண்டலத்தை தானமாக கொடுத்தான். அம்மா கேட்டான்னு தம்பின்னு தெரிஞ்சும் எதிர்த்து யுத்தம் செய்தான். நண்பனுக்காக செஞ்சோற்று கடன் கடித்தான். அப்படிப்பட்ட தம்பிகள்னு தெரிஞ்சும் கூட சண்டை போட்ட ஒரே ஒருவன் யாரான்னு கேட்டா கர்ணன். அதே மாதிரி யான் செய் புண்ணியம் அனைத்தும் குடுறான்னு கேட்ட உடனே பகவானே வந்து கையேந்தி கொடுக்கிறவனா இருந்தா கடவுளே வருவார்னு சொன்னதற்கு பரஞ்சோதியார் ஒரு சாட்சி, சிவபெருமான இடத்துல காரைக்கால் அம்மையார் ஒரு சாட்சி. அதே மாதிரி கர்ணன் இடத்துல பகவான் போய் கையேந்தி 8 லட்சுமி வீட்டுக்கார். ஒரு லட்சுமியா இருந்தா நமக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குது. என்ன லட்சுமி? தனலட்சுமி வந்தா நமக்கெல்லாம் என்ன தெரியுதில்ல, கண்ணு தெரியுதில்ல. 8 லட்சுமிக்கு வீட்டுக்கார் கையேந்தி கேட்டார், ஐயா இருக்கிறத கேளுங்க கொடுத்துட்டு சாகிறேன்னா. நீ செய்த தான தர்மத்தை கொடுன்னார். யாம் செய் புண்ணியம் அனைத்தும் பெருகேன்னார். கொடுத்துட்டார். இவர் வாங்கினவருக்கு கொடுக்கணும்னு என்ன வந்துச்சு. உனக்கு என்ன வேணும் கேள்றான்னார். இல்லை என்று சொல்லிக் கொண்டு வருகின்றவருக்கு இல்லைன்னு சொல்லாத இதயத்தை குடுறான்னு கேட்ட ஒரே ஒருத்தன் யாரான்னு கேட்டா கர்ணன். உலகத்துல இல்லைன்னு சொல்ல என்னது, இல்லைன்னு சொல்லிட்டு யாராவது என்கிட்ட வந்தா இப்பிறவி அல்ல 7 பிறவி எடுத்தாலும் இல்லை என்று சொல்லிக் கொண்டு வருகின்றவருக்கு இல்லைன்னு சொல்லாத இதயத்தை குடு. ஏன்? நான் சில்லறை இருக்கு, பர்சிலேருந்து எடுக்கணும், அதை எடுத்து போடுறதுக்கு சோம்பேறித்தனம் பட்டு நான் இல்லைன்னு சொல்லிடுறேன். இதானே உண்மை. எல்லாரும் செய்கிற தவறு தானே. அதை தான் அவர் சொல்றார். அப்படி எனக்கு அந்த ஒரு மனசை கொடுக்காத, எத்தனை பிறவி எடுத்தாலும் எல்லா பிறவியிலையும் இந்த ஈகை குணத்தை கொடு. அதை தவிர எனக்கு உலகத்தில் வேற ஒன்றுமே வேண்டான்னா. அவன் நல்ல அம்மா கேட்டிருக்கலாம், நல்ல அப்பா கேட்டிருக்கலாம், நல்ல உறவுகள் கேட்டிருக்கலாம், அடுத்து ஒரு பிறவி இருந்தால் என் அண்ணன் தம்பிங்களோட சந்தோஷமா இருக்கணும்னு கேட்டிருக்கலாம். அவன் எதுவுமே கேட்கல. அவன் என்ன கேட்டான்? இல்லைன்னு சொல்லிட்டு இல்லைன்னு சொல்லிட்டு யாருன்னா வந்தா இல்லைன்னு சொல்லக்கூடாது. அதனால தான் மனுமுறை கண்ட வாசகம் என்று ஒன்று உண்டு. வள்ளலார் சுவாமிகள் நான் ஏற்கனவே கூட பலமுறை பல பிரசங்கத்தில் இதே காரணீஸ்வரர் கோயிலில் கூட சொல்லியிருக்கேன் உங்க எல்லாருக்குமே. அதில் வருகிற பொழுது சொன்னீங்கன்னா, நல்லோர் மனதை நடுங்கச் செய்தேனோ, நற்றாற்றில் கையை நடுவ விட்டேனோ, வலிய வழக்கிட்டு மானம் கெடுத்தேனோ, வரவு போக்கடியா வழியடைத்தேனோ, தானம் கொடுப்போரை தடுத்து நின்றேனோ, தருமம் பாராது தண்டனை செய்தேனோ, கலந்த சிநேகிதருக்கு கலகம் செய்தேனோ, மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்தேனோ, மண்ணோரம் பேசி வாழ்வழித்தேனோ, குடிவரி உயர்த்தி கொள்ளை கொண்டேனோ, குடிக்கின்ற நீளுள்ள குளத்தை துர்த்தேனோ, ஏழைகள் வயிறு எரிய செய்தேனோ, இறப்போர்க்கு பிச்சை இல்லை என்றேனோம்பார். எல்லாரும் ஒரு காலத்தில் இறந்து விட போகிறவர்கள். நம்ம அத்தனை பேரை யாராவது சொல்லுங்க, நான் 4000 வருஷம் இருப்பேன், 3000 வருஷம் திருமூலர் மாதிரி உட்கார்ந்துருப்பேன், திருமந்திரத்தை பாடிட்டு சொல்ல முடியுமா? எப்பன்னு யாருக்குமே தெரியாது, எப்ப வருவான்னே தெரியாது, யாரா இருந்தாலும் விடமாட்டான் இல்லையா? அப்போ என்றாவது ஒரு நாள் நாம இறக்கக்கூடியவர்கள். வள்ளலார் சொல்றார், இறப்போர்க்கு பிச்சை இல்லை என்றேனோ, பசித்தோர் முகத்தை பாராதிருந்தேனோ, பகை கொண்டு அயலார் பயிரை அழித்தேனோ, கோல் சொல்லி குடும்பம் கலைத்தேனோ, கணவன் வழியில் நிற்போரை கற்பழித்தேனோ, கர்ப்பத்தை அழித்து கழித்திருந்தேனோ, குருவை வணங்க கூசி நின்றேனோ, குருவின் காணிக்கை கொடுக்க மறந்தேனோ, பட்சியை கூண்டில் பதைக்க அடைத்தேனோ, கல்லும் நெல்லும் கலந்து விற்றேனோ, கன்றுக்கு பாலூட்டாது கட்டி வைத்தேனோ, குருவை வணங்க கூசி நின்றேனோ, தந்தை தாய் மொழியை தள்ளி நடந்தேனோ. கடைசியா சொல்வார், தெய்வத்தை இகழ்ந்து செரு கடைந்தேனோ, என்ன பாவம் செய்தேனோ பார். ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது இதெல்லாம் படிக்கணுமா வேண்டாமா? ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது இதெல்லாம் படிக்கணும். நம்ம என்ன பாவம் பண்றோம்னா அதில் பட்டியலிட்டு சொல்றார், இதெல்லாம் படிக்கணும். அப்போ அவர் சொல்லுகிறபடி சொல்றார், இறப்போர்க்கு பிச்சை இல்லை என்றேனோன்றார், தானம் செய்வோரை தடுத்து நின்றேனோன்றார். இன்னொரு பெரிய பாவம் என்னன்னா, கொடுக்கறதுக்கு அவர் வரார், இடையில இருக்கிறவன் கொடுக்காதேம்பா. அது நிறைய உண்டு எல்லா இடத்துலையுமே, இங்கன்னு இல்லை எல்லா இடத்துலையும் உண்டு. அதனால சொல்றார், வையர் கதிர் வடிவேலோனை வாழ்த்தி என்றும் நொய்யில் பிளவல வேணும் பகிர்மிங்கள். ஒரே ஒரு சிறு துளி கொடு, அது என்னைக்கு உனக்கு பெரு வெள்ளமாக வரும்னா பாசக்கயிறு போட்டு உன்னை இழுத்து செல்லுகிறபடி. அதை தான் இங்க சொல்றார், வெய்யிற்கு ஒதுங்கா உதவா உடம்பின் வெறு நிழல் போல் கையில் பொருளும் உதவாது காணும் கடைவழிக்கேனார். கடைசி வழி வரும்பொழுது நீங்க இரும்பொட்டில் சேர்த்து வச்சுக்கிறதோ, பீரோல வச்சுக்கிறதோ, இல்லை காரு பங்களா வீடு வாசல் மனைவி மக்கள், வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரைக்கும்
பின்னாடி ஒரே ஒரு ஆள் கூட வரமாட்டாங்க. ஆனால் யார் வரும்? நாம் செய்த தான தருமங்கள் நம் பின்னால் வரும். அதுக்கு பழமொழி ஒன்று உண்டு. என்னது? தனக்கு மிஞ்சியது தான். அப்படின்னா தப்பாக புரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம் எல்லாரும். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்கள் செய்யக்கூடிய தானமும் தர்மமும் உங்களுக்கு மிஞ்சி உங்கள் பின்னாடி உங்களுக்கு உதவியதற்கு மிஞ்சி தான் உங்கள் பிள்ளைக்கோ மனைவிக்கோ உங்கள் பேர பிள்ளைங்களுக்கோ வரும். கர்ணன் செய்த தான தர்மம் அவன் மனைவிக்கு போகல, அவன் பிள்ளைக்கு போகல, அவங்க அம்மா அப்பாவுக்கு போகல, அவனுக்கு மட்டும் தான் வந்தது. அதனால தான் கடைசியா பகவான் பார்த்தார், இவனை எதலையும் கொல்ல முடியாது, நாம் போய் வாங்கினா அவனை கொல்ல முடியும்னு கொண்டார். அந்த தான தர்மம் இருக்கின்ற வரைக்கும் அவனை கொல்ல முடியல. தர்மம் தலை காக்கும், என்னைக்கா இருந்தாலும் தலை காக்கும். அப்போ இந்த பாட்டு எத்தனை கோடி பெரும் யோசிச்சு பாருங்க. எத்தனை முறை படிக்கணும் இந்த பாட்டை, எவ்வளவு சிந்திக்கணும். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய 100 ரூபாயில 1 ரூபாயாவது தானம் பண்ணுங்க. 1 ரூபாயாவது முடிஞ்ச வரைக்கும் ஏழை எளியவர்களுக்கு கொடுங்க, இல்லாதவங்களுக்கு கொடுங்க. ஆனால் நம்மெல்லாம் என்ன பண்ணுறோம் தெரியுமா? மிகப்பெரிய தப்பு என்ன தெரியுமா? நம்ம வசதிக்கு ஏற்றவங்களை கூப்பிட்டு வச்சு தான் அறுசுவை விருந்து கொடுப்போம். உண்டா இல்லையா? நம்ம ஸ்டேட்டஸுக்கு தகுந்தவங்களை கூப்பிட்டு தான் விருந்து கொடுப்போமே தவிர, நம்மை விட கீழாக இருந்து வயிறு பசி என்று வர்றவங்களுக்கு இங்கே போடுற வழக்கில் போ வந்துட்டேன், எப்போ பார்த்தாலும் தட்டு தூக்கிட்டு வந்து எப்போ பார்த்தாலும் அம்மா பிச்சை பிச்சேன்னு அதில் வேற இழிவாக பேர பேசுவோம். அந்த மனம் நோகும் பாருங்க. அப்போ என்ன சொல்லுமா அந்த மனம்? இந்த ஜென்மத்தில் நான் எடுக்கிறேன், அடுத்த ஜென்மத்தில் நீ எடுப்ப. இந்த ஜென்மத்தில் நான் எடுக்கிறேன், அடுத்த ஜென்மத்தில் நீ எடுப்ப. இந்த மனம் நோகம் இல்லையா? அப்போன்னா என்ன அர்த்தம்? கையேந்தி யார் கேட்டாலும் உங்கள் கையில் என்ன இருக்கோ அதை கொடுங்க. எதுவாக இருந்தாலும், ஒருவேளை நீங்கள் பட்னியாக இருந்து கூட ஒருவேளை உணவு கொடுங்க. அப்போது வையிர் கதிர் வடிவேலோனை வாழ்த்தி வரினர்க்கு என்றும் நொய்யில் பிளவலவேனும் பகிர்மிங்கள் நுங்கட்கு இங்கன் வெய்யிற்கு ஒதுங்க உதவா உடம்பின் வெறு நிழல் போல். இது என்னைக்கும் உதவாது, இது அழிந்து போகக்கூடிய தேகம். ஆனால் அதே மாதிரி தாங்க நீங்கள் சேர்த்து வச்சிருக்கக்கூடிய செல்வமும். அதனால் இருக்கின்ற பொழுதே கொடுத்து 4 பேருக்கு சேர்த்தீங்கன்னா அந்த தர்மம் என்றைக்காவது உன் சந்ததிகளை 21 தலைமுறை காப்பாற்றும்ன்றார். எத்தனை தலைமுறை? 21 தலைமுறை. தாய் வழி 7, தந்தை வழி 7, தன்னுடைய வழியில் 7, 21 தலைமுறை. அந்த கர்ணன் தான் கண்ணப்ப நாயனார், அந்த கர்ணன் தான் இயற்பகை நாயனார், அர்ஜுனன் தான் கண்ணப்ப நாயனார், இயற்பகை நாயனார். மனைவியை கேட்டு பார்க்கலான்னு கேட்டார். யாரு? சிவபெருமான் மனைவியை போய் கேட்டார். கேட்ட உடனே என்ன பண்ணிட்டான்? முன் ஜென்மத்தில் எல்லாத்தையும் கொடுத்தானே, இந்த ஜென்மத்தில் பொண்டாட்டியை கேட்டு பார்க்கலான்டா. பொண்டாட்டியே எவனாவது கொடுப்பானா? சுவாமி நீங்கள் அழைச்சிட்டு போங்கன்ட்டார். உன் சுற்றத்தவர்கள்லாம் கையில் எது கத்தி கடப்பார எல்லாத்தையும் வச்சு நீ என்னை வெட்ட வரான்டா அப்படின்னார். அப்போதான் என்ன பண்ணிட்டார்? இயற்பகை முனிவா ஓலம் என்னை வெட்ட வராருன்னொன்னே இருக்கிற சுற்றத்தவர் அத்தனை பேரையும் வெட்டி தள்ளிட்டார். நீங்கள் கூட்டு போங்க அப்படின்னு சொன்னார். அவர் தான் கர்ணனாக பிறந்தவர். முன் ஜென்மத்தில் கர்ணன், அடுத்த ஜென்மத்தில் இயற்பகை நாயனாராக வந்து பிறந்து தன் மனைவியையே இறைவனுக்காக, இறை அடியாருக்காக கொடுத்தவர். அதுபோல இங்கே நம்மகிட்ட இருக்கக்கூடியவற்றை சிலவற்றை நம்மளால் முடிஞ்ச வரைக்குமோ எல்லோருக்கும் தானமும் தர்மமும் செய்தோமே ஆனால் நிச்சயமாக போற வழி என்று சொல்லக்கூடியது நமக்கு என்ன கிடைக்கும்? வானவர் நாடு வழி திறந்திடுமே. தானமும் தமமும் தான் செய்தால் என்ன கிடைக்கும்? அவை பிராட்டி சொல்றா, வானவர் நாடு வழி திறந்திடுமே. இருக்கிறதுலையே முக்கிய சிறப்பு, யாருக்கும் கடன் கொடுக்காத சிறப்பு எது? எங்கேயும் போகாதது. இதை யாராலையும், இறைவனால் கூட நீங்க செய்த தானத்தையும் தர்மத்தையும் அழிக்க முடியாது. அழிக்கவே முடியாத ஒன்றுன்னா அது எது? நாம் செய்யக்கூடிய புண்ணியம். அந்த புண்ணியத்தை யாராலையும் அழிக்க முடியாது. ஆண்டவன் நினைத்தாலும் அழிக்க முடியாத ஒன்னே ஒன்று அந்த புண்ணியம் என்பதை அருணகிரி பெருமான் இந்த 18வது பாடலில் சொல்லுகிறார். அதே போல நாமும் முடிந்த வரைக்கும் எல்லோருக்கும் தானமும் தர்மத்தை செய்து முடிந்த வரைக்குமோ
வரினர்க்கு நொய்யில் பிளவளவேனும் பகிர்மெங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய நிகழ்வு இத்துடன் நிறைவடைந்து மீண்டும் நாளை 7 மணிக்கு சந்திப்போம் என்பதை கூறிக்கொண்டு இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் எல்லாம் வல்ல இறைவன் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தை தர வேண்டும் என்று சொல்லி வேண்டிக் கொண்டு தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நம சிவாயே. 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 வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இன்றைய நாள் நிகழ்ச்சியுடைய ஒப்பைதாரர்கள் மரியாதைக்குரிய ஆர் சுப்பிரமணியன் மற்றும் அவருடைய துணையார் சரோஜாவுடன் நடித்துக்கொண்டு மீண்டும் நாளை மாலை ஆலை சந்திப்புகளில் நிகழ்ச்சி நிறைவு செய்யப்படுகிறது. நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.